श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने आपदामपहर्तारं दातारं सर्वसंपदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। न चेत्रामानुजेत्येषा चतुरा चतुरक्षरी कामवस्थां प्रपद्यन्ते जन्तवो हन्तमादृशः। श्रीमते रम्यजामातृ मुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलम्। கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லிக்கொண்டு ஸ்ரீராமாயண மகாத்மியம்ங்கிற தலைப்பிலே இங்கே நடைபெற்று வரும் இந்த உபன்யாச தொடரினுடைய இறுதி நாள் உபன்யாசத்தை தொடங்குகிறேன். நம்முடைய பாரத தேசத்திலே இதிகாசங்களையும் புராணங்களையும் நாம் வெகுவாக போற்றுகிறோம். இதிகாசங்கள் இரண்டு, ஒன்று ஸ்ரீராமாயணம், மத்தொன்னு மகாபாரதம். புராணங்கள்னு சொன்னால் எண்ணிலாத புராணங்கள் உண்டு. அவற்றுள் 18 புராணங்களை அஷ்டாதச புராணங்கள்னு வழங்குகிறோம். இதிகாசங்களும் புராணங்களும் வேத கருத்துகளை கதை வடிவிலே நமக்கு சொல்ல வந்தவை. வேதம்ங்கிறது நம்முடைய தர்மத்திற்கு ஆதாரம். நம்முடைய தர்மத்திற்கு மூலமான விஷயமாக எதனை நாம் கொண்டிருக்கிறோம்னால் வேதங்களையே கொண்டிருக்கிறோம். நம்மை அறிந்து கொள்வதாக இருக்கட்டும், பகவானை அறிந்து கொள்வதாக இருக்கட்டும், அவரை அடையும் வழியை அறிவிப்பதாகட்டும், அவரை அடைய முற்படும் போது எதிர்ப்படுகிற தடைகள் என்னென்னு சொல்லுவதாகட்டும், அடைந்த பிற்பாடு நாம் பெற்று கழிக்கப் போகிற பலனை பற்றிய விஷயமாகட்டும், இவை அனைத்தையும் நமக்கு வேத வேதாந்தங்களே உணர்த்த வல்லவை. ஆனா அந்த வேத கருத்துக்களை நாம சுலபமாக தெரிந்து கொள்ள முடியுமான்னு கேட்டால் அத்தனை சுலபம் அன்று. அதனால தான் வேதங்களுக்கு மறைன்னு பேர் வச்சா. தமிழிலே சொல்லும் போது வேதங்களை மறைன்னு சொல்லுகிறோம். ஏன் மறைன்னு பெயர் என்னால் அது மறைத்தே சொல்லும், அதனாலே மறை. தகுதி உடையவர்களுக்கு சொல்லும். தகுதினா என்னன்னு கேட்டால் நம்முடைய ஆர்வமே தகுதி. நம்மிடத்துல ஆர்வம் இருக்கிறதுன்னு சொன்னால் வேத கருத்துக்களை நாம் அறியலாம். ஆனா அதிலே ஒரு பிரச்சனை உண்டு. வேதம்ங்கிறது அது பொதுவாக அத்தனை பேருக்குமானதாக இருந்தாலும் அதை கற்பதுன்னு வந்துவிட்டால் சில பேர்கள் கற்கலாம், சில பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது.
இப்படி வைத்திருப்பது சரியா தவறாங்கிற விசாரத்திற்குள்ளே நாம் நுழைய வேண்டியது இல்லை. சில பேர் கற்கலாம், சில பேருக்கு அதற்கான வாய்ப்பில்லைன்னு சொன்னால் இது முரண்பாடாக தெரிகிறதே. ஒரு சிலருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு இன்னும் சில பேருக்கு கொடுக்கவில்லையே அப்படிங்கிற அரசியலுக்குள்ளே நாம் நுழைய வேண்டியதில்லை. அதற்காக அடியோடு அத்தனை பேருக்கும் வேதங்கள் மறுக்கப்படவும் இல்லை. அதை முக்கியமாக சொல்ல வேண்டும். ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு கத்துக்கிறத விட அதனை சுலபமாக கற்றுக்கொள்வதற்கு வழி இருக்குமாகில் நீங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுப்பீர்கள்? கஷ்டப்பட்டு கற்றுக்கிற வழியை தேர்ந்தெடுப்பீர்களா, இல்லை சுலபமாக கற்றுக்கொள்கிற வழியை தேர்ந்தெடுப்பீர்களா? சுலபமாக கற்றுக்கொள்கிற வழியைத்தான் தேர்ந்தெடுப்போம். அப்ப வேதம்ங்கிறது கற்பது சுலபம் அன்று. அதை முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிரம்ம பிரயத்தனம் பண்ண வேண்டும். 7 வயசுல பூணூல் போட்டாச்சுன்னு சொன்னால் அந்த பிள்ளையை கொண்டு போய் ஒரு ஆசிரியரிடத்திலே விட்டு விடுவார்கள். அங்கேயே குருகுல வாசம் பண்ணி அந்த பிள்ளை படிக்க வேண்டும். சுமார் 10 வருட காலம் அங்கே அவன் வேத மூலத்தை கற்பதற்காக, நன்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க, வேதம்ங்கிற டெக்ஸ்ட், அதை படிக்கிறதுக்கு 8 to 10 வருடங்களை அவன் அங்கே செலவிடுகிறான். நன்னா படிச்சிருவான், அர்த்தம் சொல்லுன்னா சொல்ல தெரியாது. ஏன்னா அவன் படிச்சிருக்கிறது மூலத்தை மட்டும்தான், அந்த டெக்ஸ்டை படிச்சிருக்கான். இஷேத்வோர்ஜேத்வா பாயவஸ்தோ பாயவஸ்தேவோ வஸ்ஸவிதா அப்படி ஆரம்பிச்சு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இப்ப சொன்னீங்க அதற்கு பொருளை சொல்லுன்னா அது இன்னும் சொல்லி கொடுக்கலன்னு விடுவான். அப்ப 10 வருஷம் படிச்சது என்னன்னா, இப்ப சொன்னனே இந்த மாதிரி நிக்காத சொல்லிட்டே போவேன், அது படிச்சிருக்கேன் அப்படின்வான். சாஸ்திரம் என்ன சொல்றது? வேதாத்தியனம் பண்ணுவதற்கு தகுதி படைத்த குடும்பத்திலே பிறந்த ஒருவன், அது பிராமணனா இருக்கலாம், க்ஷத்ரியனா இருக்கலாம், வைசியனா இருக்கலாம், தகுதி படைத்த குடும்பத்திலே பிறந்த ஒருவன் வேதம் கற்கவில்லைன்னு சொன்னால் அவன் பொதி சுமக்கும் கழுதை என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இப்ப வேதம் படிக்கிற அதிகாரம் இருக்கு, தகுதி இருக்கு, ஆனா படிக்கலைன்னா நான் யாருன்னா நீ ஒரு கழுதைங்கிறது சாஸ்திரம். நீ பொதி சுமக்கிற கழுதை. உடனே வேதம் படிச்ச பிள்ளை என்னை பார்த்து சிரிச்சான். பாத்தியா, நீ பொதி சுமக்கிற கழுதை, நீ எப்படிடா சொல்லலான்னு அவனை கேட்டேன். நான் வேதம் படிச்சிருக்கேன்னா, நான் வேதம் படிச்சிருக்கேன், 8-10 வருஷ காலம் அத்தியனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ஐயோ கை கூப்பரம்பா, நீ வாழ்க்கையை நல்ல விதமாக வாழ்ந்திருக்கிறாய், நீ கொண்டாடத்தக்கவன் தான் அப்படின்னு அவனை சுத்தி வந்தேன், வணங்கினேன், கை கூப்பினேன். அவன் திரும்பவும் என்னை பார்த்து சொன்னான், நீ பொதி சுமக்கிற கழுதை, ஆஹாஹா அப்படின்னு சிரிச்சான். அப்ப எனக்கு ஒரு பிரமாணம் ஞாபகம் வந்தது. சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்றது? வேதம் படிக்க தகுதி இருந்தும் படிக்காதவன் பொதி சுமக்கிற கழுதை. வேதத்தை அந்த டெக்ஸ்ட மாத்திரம் படிச்சவன் ஒருத்தர் இருப்பான் பாருங்கோ, அர்த்தம் தெரியாத படிச்சிருக்கானே, அவன் யாரு அப்படின்னா குங்குமம் சுமக்கிற கழுதை அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம். கழுதைங்கிறதுல இப்போ வித்தியாசமே இல்லை, வேறுபாடே இல்லை. நான் பொதி சுமக்கிறேன், நீ குங்கும மூட்டை சுமக்கிற, அவ்வளவுதான் வேறுபாடு. அப்ப மேல வேத பாஷ்யத்தை படிக்கணும்னு சொல்லுவார்கள். பாஷ்யம்னா காமெண்ட்ரி, உரைன்னு சொல்றோம் பாருங்க, அது. வேதத்தினுடைய அர்த்தங்களை படிப்பதற்கு பல வருடங்களை செலவிட வேண்டும். அது சுலபமானது கிடையாது. நீங்க மூலத்தை டெக்ஸ்ட படிக்கிறதுக்கே 10 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கு மேல உரை நூல்களை எல்லாம் படிக்க வேண்டும். அதெல்லாம் படிச்சாதான் நீங்க கழுத கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. இப்ப நாம கழுதை இல்லாம இருக்கிறதுக்கு இத்தனை மெனக்கட வேண்டியிருக்கு. ஐயோ பாதை ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல் இருக்கே, அந்த வேதத்துக்கு ஒரு நமஸ்காரம் இங்கிருந்தே கும்பிடு போட்டுக் கொள்கிறேன். 10 வருஷம் படிக்கணுமா? அதுக்கு மேல நான் வேத பாஷ்யம் வேற ஒரு 8 வருஷம் படிக்கணும்னு சொன்னால் நான் எப்ப போய் என்ன சம்பாதிப்பேன், என் வாழ்க்கையை எப்படி நடத்துவேன்னு கேள்வி வருதா இல்லையா? அதனால தான் பகவான் பார்த்தார், ஐயோ இவர்களெல்லாம் கை கூப்பிட்டு போறதை பார்த்தா ஒருத்தனும் வேதத்தை கை கொள்ளவே மாட்டான் போல் இருக்கு, எடுத்துக்கவே மாட்டான் போல் இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? அதற்காகத்தான் இதிகாச புராணங்களை கொடையாக வழங்கினார். இதிகாச புராணங்களை ஒரு வரம் கொடுக்கிறா போல நமக்கு கொடுத்தார். எப்பவுமே கடினமான விஷயங்களை
அதை சுலபமாக நாம் ஆக்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துக்கொள்வது ஈஸி ஆகிறது. உண்டா இல்லையா? இப்போ குழந்தைகளை கூட பாருங்க, ஏன்னா மருந்து கொடுக்கணும்னா அதை வாழைப்பழத்தில் தடவி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுவா. வாழைப்பழத்தில் தடவி கொடுத்துட்டா ஸ்வீட்டு தான் கொடுக்குறா, பழம் தான் கொடுக்குறான்னு குழந்தை வாங்கிக்கும். ஆனால் அதில் மருந்து இருக்கிறது குழந்தைக்கு தெரியாது. இப்போ வேதம்ங்கிறது எப்படி இருக்குன்னா ராவா இருக்கிற ஒரு மெடிசின்னு வச்சுக்கோங்க, ஒரு மருந்து. அது அப்படியே கொடுத்தோம்னா அதை ஏற்றுக்கொள்வது உட்கொள்வது சிரமமாக இருக்கும். இப்போ கதைங்கிற ஒரு வாழைப்பழத்தில் வச்சு கொடுத்துட்டா சுலபமாக முடிஞ்சு போயிடும். அதுதான் இதிகாச புராணங்கள். இன்னொரு முக்கியமான கருத்து ஞாபகம் வச்சுக்கோங்க, வேத கருத்துக்களை ஒருவன் சொல்லுகிறேன்னு வந்தான்னால் நாம கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? சார், உங்களுக்கு இதிகாச புராணங்கள்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்கணும். நீங்க இப்படி கேட்கக்கூடாது. அவர் வேத கருத்து தானே சொல்றேன்னு வந்திருக்கார், அவர்கிட்ட இதிகாச புராணங்கள் தெரியுமா அப்படின்னு கேட்கறது சரியா இருக்குமானால், ஒருவேளை அவர் இதிகாச புராணங்கள் தெரியாதுன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு முடிவெடுங்கோ, இவர் வேத கருத்துக்களை சொல்வதற்கு தகுதி அற்றவர். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இது ஒரு வடமொழி பிரமாணம். நான் அர்த்தத்தை மட்டும் உங்களுக்கு தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார், நான் வேத கருத்துக்களை உபன்யசிக்கிறேன், நன்னா கேளுங்கோன்னார். நீங்க என்ன கேட்கணும்? சார், உங்களுக்கு இதிகாச புராணம் எல்லாம் வருமா, நன்னா தெரியுமான்னு கேட்கணும். அவர் இல்லை, எனக்கு வேத கருத்துகள் தான் தெரியும், இதிகாச புராணங்கள் தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன முடிவு கட்டணும்? இவருக்கு வேத கருத்தே சொல்ல வராது, தெரியாதுங்கிறது முடிவு கட்டணும். இது சரியான முடிவு, நியாயமான முடிவு. ஒருவேளை அவர் எனக்கு தெரியும்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க, அப்ப இவர்கிட்ட உட்காந்து கேட்கலாண்டா. இவர் வேத கருத்துகளும் தெரிஞ்சுட்டு இருக்கார், இதிகாச புராணங்களும் தெரிஞ்சுட்டு இருக்கார். இதை ஒரு வடமொழி சான்று எப்படி சொல்லுகிறதுன்னா, எவனாவது ஒருத்தன் நான் வேத கருத்துக்களை சொல்றேன்னு வந்து உக்காந்தா வேதம் அப்படியே நடுங்கிண்டு உட்கார்ந்து இருக்குமா. வரவும் போறவெல்லாம் எனக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான், இவன் என்ன சொல்ல போறானோ தெரியல, என்ன தப்பு தப்பா புதுசா அர்த்தம் சொல்ல போறானோ தெரியலன்னுட்டு ஜொரம் கண்டார் போல வேத புருஷன் உட்கார்ந்துருப்பானாம். அதே அவர் ஆரம்பிக்கிறச்சேவே இதிகாசங்கள் 2 புராணங்கள் 18ன்னு ஆரம்பிச்சாருன்னா, அப்பாடா பழச்சோண்டா சாமி, இவனுக்கு இதிகாச புராணம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, இவன் நிச்சயமா நல்ல விதமாத்தான் நம்மளை பத்தி பேசுவான். இப்போ உங்க சக மாணவர் ஒருத்தர் எழுந்துட்டோ, என்னுடைய அருமை நண்பன் இன்னானை பற்றி ஒரு 5 நிமிடங்கள் பேசுவதாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, பயம் வருமா வராதா உங்களுக்கு? இவன் எதுக்குடா ஸ்டேஜில் போய் நம்மளை பத்தி பேசுறேங்கிறான், நேற்று சாயங்காலம் ஒரு தப்பு பண்ணோமே அதை பத்தி ஏதாவது சொல்லிட போறானா, இப்போ பயம் வருமா வராதா? அதை எடுத்த உடனே அவனை மாதிரி ஒரு நல்ல பையன் கிடையாதுன்னு ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, சரியான ட்ராக்ல தான் போய்கிட்டு இருக்கான், நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு இளைப்பாறுதல், ஒரு ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையோ? அதுதான் வேதத்திற்கு கிடைக்கிறது. அப்போ இதிகாசங்கள் 2ன்னு சொன்னேன். ஸ்ரீராமாயணம் 1, மகாபாரதம் 1. இதிகாசம்னா என்ன அப்படின்னால், இப்படி நடந்தது என்று எது சொல்லுமோ அது இதிகாசம். இப்படி நடந்தது என்று சொல்வது அது இதிகாசம் அப்படின்னு பேரு. புராணம்னா என்னன்னா, பழசா இருந்தாலும் கேட்கறச்சே புதுசான அனுபவத்தை கொடுக்கும். அதனால தான் புராணம்னு பேரு. ரொம்ப பழசுதான், ஆனா கேட்கும்போது இப்ப எங்கேயோ பக்கத்து தெருவில் நடக்கிற ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட சொல்றா போல இருக்கும். அதற்கு புராணம்னு பேரு. இதிகாசங்கள் 2ன்னு பார்த்தோமா, அதிலே சிறந்தது எதுன்னு கேள்வி வந்தது. இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணம் அப்படின்னு சொல்லி வைத்தார்கள். இதிகாசங்களுக்குள்ளே மிகச்சிறந்தது ஸ்ரீராமாயணம். ஸ்ரீராமாயணத்துல எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு யாருக்காவது தெரியுமா? 24,000 ஸ்லோகங்கள் உள்ளன. காயத்ரி மந்திரத்திலே எத்தனை அக்ஷரங்கள் உண்டு? 24 அக்ஷரங்கள். 24 அக்ஷரங்கள் காயத்ரி மந்திரத்திலே உண்டு. அந்த 24 அக்ஷரங்கள் தாம் 24,000ஆக விரிந்து காணப்படுகின்றன ஸ்ரீராமாயணத்திலே. இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இத சஹஸ்ரநாம ராமாயணம்னு சொல்றா போதே காயத்ரி ராமாயணம்னு சொல்லுவார்கள். சஹஸ்ரநாமத்துக்குள்ள ராமாயணம் உண்டு. பரர்திஹி பரமஸ்பஷ்டஹ துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணஹ ராமோ விராமோ விரஜோ மார்கோ நேயோ நயோனயஹ வீரசக்திமதாம் சிரேஷ்டோ தர்மோ தர்ம விதுத்தமஹா. இந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் ராமாயணத்தை சொல்ல வந்த ஸ்லோகங்கள். என்னுடைய பெரிய தாத்தா, அவருக்கு பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமி அப்படின்னு பெயர்.
ரொம்ப பிரசித்தமான பண்டிதர். அவர் சஹஸ்ரநாம ராமாயணம்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கார். அதுல இந்த ஸ்லோகங்கள்லாம் எடுத்துக்கொண்டு அது ராமாயணத்தை எங்கனம் சொல்லுகிறது அப்படின்னு விரிவாக சொல்லி இருக்கிறார். அதே போல இன்னொன்னு சொல்றேன், காயத்ரி ராமாயணம்னு வா. காயத்ரி மந்திரத்தை வெளிப்படையா சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக அந்த ஆரம்ப எழுத்தை மட்டும் சொல்றேன். தத்சவிதுன்னு ஆரம்பிக்கும். முதல்ல இருக்கிற அந்த வியாகுருதிகளை விட்டுடுங்கோ. ஓம் பூர் புவ சுவஹா அப்படின்வா முதல்ல. அது வியாகுருதிகள்னு பேரு. பூஹு புவஹா சுவஹான்ற 3 லோகங்களை சொல்லுவது. அதற்கடுத்தது ஆரம்பம் தாங்கிற எழுத்துல ஆரம்பிக்கும். தத்சவிதுஹு அப்படின்னு ஆரம்பிக்கிறது காயத்ரி மந்திரம். ஸ்ரீராமாயணம் எடுத்துக்கோங்க, தபஸ்வாத்தியாய நிரதம்னு ஆரம்பிக்கும். அதே போல தாங்கிற எழுத்தை கொண்டுதான் ஸ்ரீராமாயணமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி காயத்ரி மந்திரத்தில் இருக்கிற ஓரொரு எழுத்தும் 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்ரீராமாயணத்திலே நடுவில் அப்படியே வரிசையா வந்துகிட்டே இருக்கும். அதனால காயத்ரி மந்திரம் தான் ராமாயணமாக விரிவடைந்திருக்கிறது. இது ஒரு செய்தி உங்களுக்கு. மகாபாரதத்திலே எத்தனை ஸ்லோகங்கள் யாருக்கா தெரியுமா? எத்தனை? 45 ஸ்லோகம் தானா மகாபாரதத்துல? 1,25,000 ஸ்லோகங்கள். 1.25 லட்சம் கிரந்தம்னு பேர் அதுக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ஸ்லோகங்கள் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறேன். 1.25 லட்சம் கிரந்தம் அப்படின்னு அதற்கு பெயர். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? சுவாமி, ராமாயணத்துல இருக்கிறது 24,000 ஸ்லோகம் நீங்களே சொன்னீங்க, மகாபாரதத்துல 1.25 லட்சம்னு நீங்களே சொல்லிட்டீங்க. பார்த்தா மகாபாரதத்தை தானே சிறந்ததுன்னு கொண்டாட வேண்டும், ராமாயணத்தை எப்படி கொண்டாட முடியும்? எண்ணிக்கையை வச்சே சொல்லிடலாமே. நியாயமான வார்த்தை தான். இப்ப ராமாயணம் ராமன் பெருமை பேசுகிறது, மகாபாரதம் கண்ணன் பெருமை பேசுகிறது, தூது போனவன் ஏற்றம் சொல்லுகிறது, மறுக்கவில்லை. ஆனா ராமாயணத்துல நீங்க தொட்ட விடமெங்கும் ராமன் பெருமை பேசப்பட்டிருக்கும். கவனமா கேளுங்க. நீங்க எந்த ஸ்லோகத்தை இப்படி அப்படி எடுத்துட்டாலும் அக்கம் பக்கத்துல ராமனை பத்தின பேச்சு வந்து கொண்டே இருக்கும். மகாபாரதத்துல கண்ணன் பேச்சு அப்படி 1.25 லட்சம் ஸ்லோகங்கள் முழுக்க வருகிறதான்னு கேட்டா பல இடங்கள்ல அவர் கேரக்டருக்கு வேலையே இருக்காது. கண்ணன் வரவே மாட்டார். சில பருவங்கள்ல அவர் வருவதே கிடையாது. பருவம்னு சொன்னா அத்தியாயமா மகாபாரதத்தை பிரிச்சிருக்கா. அதுல சில பருவங்கள்ல கண்ணன் வரவே மாட்டார். ராமாயணத்துல ராமன் வராத இடமே கிடையாது. மகாபாரதத்துல எல்லா இடங்களிலும் கண்ணன் வருவார்னு கிடையாது. பகவானை பத்தி பேசுறதுக்கு தானே இந்த நூல்கள் பிறந்திருக்கின்றன. ஆனா வியாசர் என்ன பண்ணிவிட்டார்னா பங்காளி சண்டைய ரொம்ப பெருசா பேசிட்டார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். அவரை கேட்டேன், ஏன் இந்த சண்டையை பத்தி பேசினீங்கன்னா அவர் சொல்லிட்டார், ராமாயணம் நடந்தது திரேதாயுகத்திலே. சரியா? வால்மீகி பகவானை பத்தியே முழுவதுமாக பேசிவிட்டார். நான் மகாபாரதம் பண்ணி கொடுத்திருக்கிறது துவாபர யுகத்தினுடைய இறுதியிலே, அதாவது கலியுகத்துக்கு கொஞ்சம் முன்னே. கவனமா கேளுங்கோ. துவாபர யுகத்தை பத்தி சொல்லும் போது கலிக்கு தோல் தீண்டின்வா. கலியோட உரசுகிற யுகம்னு பேரு. கலிகாலம்னா அது கொடுமையானதுன்னு நமக்கே தெரியும். நாம் இருக்கோமே, தனியா யாரையாவது போய் கேட்கணுமா? இப்போ கலிகாலம்னா அது கொடுமையானது நமக்கே தெரியும். எல்லாம் கலிகாலம் சார். எதுக்கு இந்த டயலாக் பேசாத ஒரு நாளாவது நாம கடப்போமான்னு பாருங்க. நாம பேசலனாலும் எவனாவது பேசுறதாவது காதுல விழும். கலி முத்தி போச்சு, கலிகாலம்னா அப்படிதான் சார் அப்படின்னு பேசுறதெல்லாம் கேட்கிறோம் இல்லையா? அப்ப கலிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற யுகம் எது? யாரோ ஒருத்தர் கலியுகம் நாங்க பாருங்க. கலியுகத்துக்கு நெருக்கமா இருக்கிற யுகம் கலியுகமா? கலியுகத்துக்கு நெருக்கமா இருக்கிற யுகம் துவாபர யுகம். துவாபரத்துக்கு முன்னே, அதற்கு முன்னே கிருத்தயுகம். அதற்கு தான் சத்யுகம்னு பேரு. கிருத்தயுகத்துல எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க. 100% விழுக்காடுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாரும் இருந்துருவாங்களா? 1-2 அப்படி கெட்டவங்க இருந்தா தானே நல்லவங்களை அடையாளம் காண முடியும். இப்படி வச்சுக்கோங்க. இப்போ கெட்டவங்களே இல்லைன்னா யாரும் நல்லவங்கன்னு சொல்றது? இப்போ அப்ப நல்லவங்கன்னு சில பேரை சொல்லணும்னா கிரெடிட் கோஸ் டு கெட்டவர்கள். அவர்கள் இருந்தா தான் நல்லவர்களே நாம இனம் காண முடியும். அப்ப 90 விழுக்காடு 90% கிருத யுகத்துல அத்தனை பேரும் நல்லவர்கள். திரேதா யுகத்துல வந்துட்டா சார் ஒரு 65-70 விழுக்காடு பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான துவாபர யுகத்துல எப்படின்னா 50-50ன்னு போட்டுக்கோங்க. 1 டே மேட்ச் மாதிரி 50 ஓவர்ஸ் மேட்ச். அப்படின்னா கலியுகத்துல எப்படி இருக்குன்னா 20-20 கிடையாது, 20-80 ஆகி போச்சு. 20-80ன்னு சொல்றது கூட ஜாஸ்தி,
10 90 சொல்லணும். 10 பேர் நல்லவன் இருக்கான்னா 90 பேர் அதற்கு விரோதமாகத்தான் இருப்பான். அப்போ கலிக்கு முன்னாடி இருக்கிற அந்த துவாபர யுகம் இருக்கே, அதற்கு பக்கத்திலேயே கலி இருக்கிறதுனால இதோட தன்மைகள்லாம் அதற்கு கொஞ்சம் வந்து விடும்னு அர்த்தம். வியாசர் என்ன சொன்னார்? எல்லாருக்கும் சண்டை தான் பிடிச்சிருக்கு. சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, ஆக்ஷன் மூவி தான் எனக்கு பிடிக்கும்வாங்க. கேட்டா என்னடா நீ என்ன படம்டா பாப்ப? காமெடி பாப்பியா, ஹாரர் பாப்பியா, த்ரில்லர் பாப்பியா, என்ன உனக்கு என்ன பிடிச்சது, என்ன அதுல எந்த வகையில இருந்தா படம் பிடிக்கும் அப்படின்னா, நமக்கெல்லாம் ஆக்ஷன் தான் சார் அப்படின்வாங்க பாருங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு சண்டை தான் பிடிச்சிருக்கு. அதனால அவர் என்ன பண்ணிட்டார்? பங்காளி சண்டைய ஓஹோன்னு விவரிச்சு விட்டார். அதுல கண்ணனை பத்தி ரொம்ப பேச்சே அதனால வரல. ஆனால் ராமாயணத்துக்கு அந்த குறை கிடையாது. அதுல ராமனை பத்தியே பேசப்பட்டிருக்கிறது. இது இதிகாசங்களுக்குள்ளே ராமாயணத்துக்கு இருக்கிற ஏற்றம். இப்ப ராமாயண மகாத்மியம்னு தலைப்பு கொடுத்தாச்சு, 5 நாள் உபன்யாசம். உங்களுக்கு ஒரு உண்மை சொல்றேன். ராமானுஜர் அவங்க மாமா கிட்ட ராமாயணம் கேட்க போனார். திருப்பதிக்கு போனார். மாமா நீங்க ரொம்ப படிச்சவராச்சே, எனக்கு ராமாயணம் சொல்லி கொடுங்கோன்னு கேட்டார். எவ்வளோ நாள் சொல்லி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஐடியா இருக்கா? மாமா கிட்ட எவ்வளவு நாள் கேட்டார் அவர் ராமாயணம்னு? சும்மா சொல்லுங்க ஏதாவது ஒரு நம்பர். 1 வருஷம் சொன்னது யாரு? அதுதான் சரியான பதில். நீங்க ஏதோ குருட்டாம்போக்கில் அடிச்சிருந்தாலும் சரியான பதில் அதுதான். 1 வருஷம் அவங்க மாமா கிட்ட அவர் ஸ்ரீராமாயணம் கேட்டார். நமக்கு எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க? 5 நாள். சொல்லி முடிக்க முடியுமா? இருந்தாலும் உங்க மூஞ்சியை பார்த்து எனக்கு என்ன நினைவுக்கு வருதோ அதை சொல்றேன். நான் அவ்வளோ அழகா வார்த்தை சொன்னேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன்னு சொல்லவே இல்லை. உங்களை பார்க்கறேன், உங்க உற்சாகத்தை பார்க்கறேன். கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கா போல தெரிஞ்சுதுன்னா ராமர் தானா நம்மளை பேச வைப்பார். உங்ககிட்ட ஆர்வம் எனக்கு தெரியலன்னு சொன்னா ராமர் என்ன சொல்லுவார்? இதுகளுக்கு பெருசா ஒன்றும் ஆர்வம் இருக்கிறதாவே தெரியல, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், அப்படியே அமுக்கி வாசின்னு விடுவார் இல்லையா? ஆனா உங்க முகங்கள்ல உற்சாகம் தெரிகிறது. முன்னாடி உட்காந்துருக்கிற பசங்கள், பின்னாடி உட்காந்துருக்கிற பசங்கள், இந்த பக்கவாட்டுல எவ்வளவு கவனமா கேட்கறீங்க பாருங்க. இது நமக்கு ஒரு நல்ல விருந்துன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஏன்னா இதெல்லாம் எல்லா குழந்தைகளுக்கும் கண்டிப்பா கிடைக்கிறது இல்லை. இதுல மாற்று கருத்தே வேண்டாம். உங்களை போன்ற பாக்கியசாலிகள் இந்த நானிலத்தில் இல்லைங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதுதான் உண்மை. உங்களை போன்ற பாக்கியசாலிகள் எல்லாம் இந்த நானிலத்திலே இல்லை. இன்னொன்னு சொல்றேன், ஏதோ நவராத்திரி நடத்தணும், சில பேரை கூப்பிடணும், சுமாரா இருக்கிறவங்களை கூட்டு சில நிகழ்ச்சிகளை பண்ணி அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு நிர்வாகம் நினைக்கவே இல்லை, சுவாமிஜி நினைக்கவே இல்லை. இங்க வந்து கச்சேரி பண்றவங்களாக இருக்கட்டும், கலை நிகழ்ச்சிகள் நடத்துறவங்களாக இருக்கட்டும், வெளியிடங்கள்ல அவர்கள் அதை செய்தார்கள்னு சொன்னா பார்க்கறதுக்கு கூட்டம் முண்டியடிக்கிறது. எவர்களை பார்ப்பதற்கு கூட்டம் முண்டியடிக்கிறதோ அவர்கள் உங்களை பார்க்க இங்க வரும்படி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பாருங்கள். அது எத்தனை பெரிய விஷயம் அது. அதனால பெரிய பாக்கியசாலிகள் நீங்கள். இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க பாருங்க. 1 வருஷம் ராமானுஜர் கேட்டார். நாம 5 நாள் வச்சிருக்கோம். சரி, ஸ்ரீராமாயண மகாத்மியம்னு தலைப்பு வேற கம்பீரமா கொடுத்தாச்சு. இப்ப இத்தனை நாள் நம்ம பார்த்தது என்ன? ஸ்ரீராமாயணத்தினுடைய மகிமை. ஏன் ஸ்ரீராமாயணம் சிறந்தது அதை நான் வரிசையா சொல்லியிருக்கேன். இப்போ சுருக்கமா உங்களுக்கு இப்ப சொல்றேன் பாருங்க. வேதம் தான் நமக்கு ஆதாரம், வேத வேதாந்தங்களே ஆதாரங்கள். அந்த வேத வேதாந்த கருத்துக்களை இதிகாச புராணங்களின் துணை கொண்டுதான் நாம் அறியலாகும். இதிகாச புராணங்களின் துணையின்றி வேத கருத்துகள் சொல்லப்படுமாயின் வேதம் நடுங்கி போகிறான், ஜுவரம் வந்தவனாட்டம் துடிக்கிறான். அதே இதிகாச புராணங்களை கை கொண்டு அர்த்தங்களை சொன்னோம்னால் வேதம் கொஞ்சம் அப்பாடான்னு பெருமூச்சு விடுகிறான். நாம பிழைத்தோம் அப்படின்னு அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. புராணங்களை காட்டிலும் இதிகாசங்கள் சிறந்தது. இதிகாசங்கள் 2, அதுல மகாபாரதத்தை காட்டிலும் ஸ்ரீராமாயணம் சிறந்தது. அதற்கு காரணம் என்ன? ஸ்ரீராமாயணத்திலே பரமாத்மாவை பற்றி பறக்க பேசப்பட்டிருக்கிறது. மகாபாரதத்துல அவ்வளவு பேசப்படவில்லைங்கிறது ஒரு சிறிய குறை. அதற்கு காரணம் கலிக்கு தோல் தீண்டியான துவாபர யுகம், கலியோட தோல் உரசரா போல இருக்கிற துவாபர யுகம். அதனால கலியனுடைய தன்மைகள் சில பல அதிலே புகுந்து விட்டது. இதெல்லாம் இதுக்காரும் பார்த்து விட்டோம். ஸ்ரீராமாயணம் சிறந்தது. அதுதான் ஸ்ரீராமாயண மகாத்மியம். எதனாலே ஸ்ரீராமாயணம் சிறந்தது அப்படின்னால் அதற்கு முக்கியமான கருத்து, சரணாகதி தத்துவத்தை இந்த நூலை போல விளக்க வல்ல நூல் இன்னொன்று இல்லைங்கிறத உறுதியாக சொல்லலாம். சரணாகத்தினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சரணாகத்தினா ரொம்ப சிம்பிளான அர்த்தம். நான் பாப்பி, இதுதான் ஆரம்பம். நம்ம என்ன சொல்லணும்?
நான் பாப்பி. இதுக்காரும் நாம எப்படி இருந்துட்டோம்னா, இவன் பாப்பி, அவன் பாப்பி, அந்த உட்காந்துருக்கானே அவன் பாப்பி, இப்படியே பழகிட்டோம். அப்படி சொல்லவே கூடாது. மற்றவர்களை பாவிகள் என்று சொல்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சில இடங்கள்ல எல்லாம் பலகை வச்சிருப்பா, நான் இடமெல்லாம் சொல்லலை, உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிடும். பாவிகளே இங்கே வாருங்கள் அப்படின்னு எழுதியிருப்பா. பார்த்துருக்கீங்களா? பார்க்கறச்சே சிரிப்பாத்தான் இருக்கும். இன்னொருத்தர பாவிகளேன்னு கூப்பிடுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு, நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? யார் பாவிகள்னா நாமத்தான் பாவிகள். நாமன்னு சொல்லும் போது நீ வேடா நம்ம எல்லாம் பாவி அப்படின்னு சொல்ல வரல, நான் தான் பாவின்னு நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஸ்ரீராமாயணத்துல ஒரு இடம் சொல்றேன் பாருங்க. பரதன் ராமன் காட்டிற்கு போகும்போது ஊரிலே இருந்தானா, அயோத்தியில இருந்தானா? அவங்க அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சிட்டாரு? மாமா வீட்டுக்கு போய் வாவே கிடையாது, போ அப்படின்னார். அவன் ஊர்லயே இல்ல. திரும்ப ஊருக்கு வரான் பாருங்க. வரச்சேவே அவனுக்கு அபசகுணங்கள்லாம் தெரிஞ்சுது. இன்னும் ஊராவே இல்லையே, களை இழந்து காணப்படுகிறது, என்னமோ தப்பு நடந்திருக்கு, ஊரிலே ஒரு கலவரம் நடந்திருக்கு, நம்ம குடும்பத்திற்கு ஏதோ கேடு வந்திருக்கிறது, இப்படிலாம் நினைச்சுட்டே வந்தான். ஊருக்குள்ள வந்த உடனே விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவன் அம்மா எப்படி தெரியுமா கூட்டா? பரதனை ராஜா வா அப்படின்னு கூப்பிட்டா. அவன் அம்மாவுக்கு பாருங்க, கணவர் இறந்து விட்டார், தசரதம் போய் சேர்ந்தான், அதை பத்திலாம் கவலையே இல்லை. ராமன் காட்டுக்கு போயிட்டான், ரொம்ப சந்தோஷம். 14 வருஷம் திரும்ப வரமாட்டான். என் பையன் ராஜாவாக போறான், என் பையனை ராஜாவா பார்க்க போறேன்னு அவ்வளோ சந்தோஷமா அந்த தாயாருக்கு. கைகேயி எப்படி கூப்பிட்டா பரதனை? ராஜா வா அப்படின்னா. அவன் தள்ள பெரிய பாரத்தை வச்சா போல இருந்துதான் பரதனுக்கு. என்ன போய் ராஜான்னு கூப்பிடுற? ஏன் தசரதனுக்கு என்னாச்சு? கதறான் பாருங்க அவன் உடனே. அப்பாவுக்கு என்னாச்சு? என்ன போய் ஏன் ராஜான்னு கூப்பிடுற? இனிமே நீதான் ராஜான்னு சொன்ன உடனே அவனுக்கு காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்தினா போல இருந்துதான். என்ன போய் ராஜான்னு கூட்டுட்டியே. அப்படியே தசரதன் இல்லைன்னாலும் ராமன் இருக்கும்போது நாடாள்வதற்கு நான் யார் என்று அந்த அம்மாவை வெகுவாக அவன் கடிந்து கொள்கிறான். எந்த தப்பும் பண்ணாமல் உன் வயிற்றிலே பிறந்ததே காரணமாக நீ செய்த அத்தனை குற்றங்களுக்கும் நானும் கூட்டாளியாகி போனேனே, என்னையும் அறியாமல் கூட்டாளியாகி போனேனே என்று பலவாறாக கதறுகிறான். சத்ருகுணன் பக்கத்துல நின்று முதுக தடவி கொடுக்குறான். அண்ணா ஆஸ்வாசப்படுத்திக்கோ, ரொம்ப அழாத, பயமா இருக்கு, இந்த மாதிரிலாம் நீ அழுதியானா? ஏற்கனவே ராமண்ணாவும் லக்ஷ்மணன் அண்ணாவும் காட்டை நோக்கி போயிட்டா. இப்ப நீ வேற இப்படி அழுது உனக்கு ஏதாவது ஆயிடுத்துனா எங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பார் அப்படின்னு சத்ருகுணன் தேற்றுகிறான், ஆறுதல் சொல்லுகிறான். அப்ப பரதன் பேச ஆரம்பிக்கிறான். இதுக்கெல்லாம் அந்த கூனி தாண்டா காரணம், அந்த கூனி தான் காரணம். எங்கோ பிறந்தவள் எத்தனை அநியாயத்தை பண்ணிட்டு போயிட்டா, எங்க அம்மா மனசை எப்படி கெடுத்து குட்டிச்சுவர் ஆக்கி வைத்திருக்கிறாள் அப்படின்னு சொன்ன உடனே சத்ருகுணன் என்ன நினைச்சுட்டான்? கூனியை பிடிச்சுன்னு வந்து நன்னா 4 வகையா சாத்தினோன்னு சொன்னா கொஞ்சம் பரதனுக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைச்சுண்டு தரன்னு கூனியை இழுத்து கொண்டு வந்து அடிக்க முற்பட்டான், நையப்புடைக்க முற்பட்டான். பரதன் பார்த்தார். அடிக்காத அடிக்காத அடிக்காத, விட்டுடு அவளை, ராமண்ணாக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னா. அவன் சொன்ன வார்த்தை பாருங்க, அடிக்காத விட்டுடு. காரணம் என்னன்னா, இது அண்ணாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, கோபிச்சு பாரு நம்ம கிட்ட. அவ பேர்ல ஏன் ஒரு பொம்பளை பேர்ல கையை வச்சிருக்கீங்களே, கூனிய போய் அடிக்கலாமா அப்படின்னு அவர் கோபித்துக் கொள்வார். விட்டுடு, அவ காரணம் கிடையாது. சத்ருகுணன் கேட்டான், அவதானன்னா காரணம்? அவதானே உங்க அம்மா மனசை மாத்தினா? இவ மாத்தினா அம்மாவுக்கு எங்க போச்சு புத்தின்னா? அவ மாத்தினா சரி, அப்படியே வேலைக்காரி சொல்றதெல்லாம் கேட்டுணுமன்னா. வீட்டுல வேலைக்காரி கூட பாருங்க, வர மாசம் ஒரு 100 ரூபாய் சேர்த்து கொடுக்க முடியுமான்னு கேட்பா. உடனே கொடுத்துருவோமா? முதல்ல ஒழுங்கா வேலை செய்ய பார்க்கலாம், வரட்டும், தீபாவளி வரட்டும், ஏதாவது கொடுக்கலாமான்னு பார்க்குறேன். அதெல்லாம் அந்த காலத்தில், இப்பெல்லாம் அப்படிலாம் பேச முடியறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, காலம் ரொம்ப மாறி போச்சு. அந்த நாள்லாம் அப்படின்னா கேட்டுவிட்டா உடனேலாம் கொடுத்துட மாட்டாங்க. பாவம் அந்த அம்மா மெதுவாக கேட்பாங்க, ரொம்ப நாள் ஆச்சே சம்பளத்தை ஏற்றவே இல்லையேன்னா, எல்லாம் பார்க்கலாம் கேட்டாங்கன்னு உடனே கொடுத்துருவாங்களா? அது மாதிரி கூனி சொன்ன கைகேயி உடனே கேட்கணுமா? தேவையில்லை. ஆனால் கேட்டால கைகேயியோட தப்பு தான் பரதன். இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான், அந்த கூனிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் யோசனை பண்ணான். எங்க அம்மா பாவம் பிள்ளை பாசத்துல ஏதோ மதிமயங்கி போச்சு, ஏதோ தெரியாத செஞ்சிடுச்சு, அம்மாவையும் தப்பு சொல்ல முடியாது. 60,000 வயசாச்சு, கொஞ்சம் மூளை வேண்டாம் எங்க அப்பனுக்கு? எப்படி சொன்னா, 60,000 வயசாச்சு, எங்க அப்பாவுக்கு கொஞ்சமாவது மூளை இருந்திருக்கலாம் இல்லையா? அவர் என்ன செஞ்சிருக்கணும்? நீ பேசுறது தப்புடி, நீ எப்படி ராமனை காட்டுக்கு அனுப்புன்னு சொல்லுவே, எப்படி பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும்னு சொல்லுவே அப்படின்னு அப்பவே ஒரு தட்டு இருக்க வேண்டாமா? அவர் பண்ண தப்பு தான் இத்தனை நாசம் நிகழ்ந்து போச்சுது, அதனால தசரதன் பேர்ல தான் தப்பு அப்படின்னா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே தலையாட்டுறான், இல்ல எங்க அப்பா பாவம், அவரை விட, அவர் பேர்லாம் ஒரு தப்பும் கிடையாதுன்னா. தலையை சொரிஞ்சுக்கிட்டு நிக்கிறான் பக்கத்துல சத்ருகுணன். கூனி காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு, அம்மா கைகேயி காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு,
ராஜா தசரதன் தான் காரணம்னு நீயே சொன்ன, இப்ப நீயே சொல்லிட்டு அவரும் காரணம் இல்லை. ஏன் அவர் காரணம் இல்லை? பரதன் சொன்னா அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக உயிர் துறந்திருக்கிறார். அவரை போய் குறை சொல்ல முடியுமா? ராமன் பேர்ல எத்தனை அன்பு இருக்குமாகில் அந்த பக்கம் ராமன் காட்டிற்கு போனான்னா இந்த பக்கம் உசுரையே விட்டுருக்கான் மனுஷன் அப்படின்னா இருக்கணும். இந்த பக்கம் உசுரே போயிருக்குன்னா எத்தனை அன்பு! கொடுத்த வாக்கிற்காக உயிரை விட்டிருக்கிறான் என்றால் அவன் கொண்டாட தகுந்தவன், அவனை குறை சொல்ல முடியாது. அப்ப யாரது தப்புன்னா எல்லாம் எங்க அண்ணங்கார ராமன் பேர்ல தான் தப்புன்னா, ராமன் தான் காரணம், கல்பிரிட் அப்படின்னுட்டான் முதல்ல. ஏன் அப்படி அப்படின்னா, பின்ன என்னங்க காட்டுக்கு போனா உடனே போகணுமான்னு, நான் ஏன் போகணும்னு கேட்டிருக்கலாம் இல்லையோ, நான் ஏன் போகணும்னு கேட்டிருக்கலாம் இல்லையோ. இப்ப கல்பிரிட்டுன்னு சொன்னானா அப்படியே ஸ்பஷ்டமா அவன் சொல்லல. ஒரு ஆத்திரத்துல அன்பின் மிகுதியில கூட சில பேரை பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு கூட அடே பைத்தியகாரா எப்படா இருக்க அப்படின்வாங்க, திட்டுறாங்கன்னு அர்த்தமா அதுக்கு. அந்த ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த அந்த ஆனந்தத்தினுடைய அந்த வெளிப்பாடு இருக்கு பாருங்க, அது கண்ணா பின்னான்னு திட்ட கூட வைக்கும். அது திட்டுறாங்கிறதுனால அவரை விரோதிச்சுட்டு இருக்கோம், அவரை நமக்கு ஆகாது, நமக்கு எதிரின்னு அர்த்தமா இருக்கு. அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி சொல்றான், இந்த ராமண்ணாக்கு எங்க போச்சு புத்தி? அவர் ஏன் காட்டுக்கு போனார்? அவர் பேர்ல தான் தப்பு, அப்பாவோட சண்டை போட்டிருக்கலாமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாவம் பிறந்ததுல இருந்து அப்பா வார்த்தையை மீறி நடந்ததே கிடையாது. அப்பா என்ன சொன்னாலும் செய்வார். தீக்குளிக்க சொன்னால் தீக்குளிப்பார், கிணற்றில் குதிக்க சொன்னார் கிணற்றில் குதிப்பார். அதனால அவர் பேர்லயும் தப்பு கிடையாது. சத்ருகுணன் மெதுவா கேட்டான், அண்ணா யார் தான் காரணம், யார் மேலதான் தப்புன்னு கேட்டான் பாருங்க. அப்ப வார்த்தை சொல்றான், மத் பாபமேவாத்திர நிமித்தமாசீத்து வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய. நாம் பண்ணின பாவம்தான் காரணம் எங்க அண்ணா காட்டுக்கு போயிட்டார். இவன் ஊர்லயே இல்லை, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. பழிய யார் தள்ள போட்டுக்கிட்டான்? தன் தள்ள போட்டுக்கிட்டான். நாம் என்ன செய்வோம்? சார் இவன் தான் சார் சொல்லுவோமா மாட்டோமா? பழிய அடுத்தவன் தலையில போடுறதுக்கு நாம தயாரா இருப்போம். பரதன் செய்த செயல் என்ன? பழியை தன் தலையிலே போட்டு கொண்டான். அதுதான் சரணாகதி. பரதன் இல்லாத பழிய தன் தலையில போட்டுடலாம், நாம இருக்கிற பழிய போட்டுக்கிறது கூட தயாரா இல்லை. நாம பகவானிடத்திலே சென்று, நான் பாபி அகமஸ்மி அபராதானாம் ஆலயா, நான் பாபங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறேன், ஆனா உன்னை அடையணுங்கிற ஆசை என்கிட்ட இருக்கு, அடைவதற்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை. நேற்றுக்கு பார்த்தோமா, 2 கை கூப்புறமே, ஆக்கிஞ்சன்யம்னு பேர் அதுக்கு. 2 கை கூப்பினா நாம என்ன செய்தியை பெருமானுக்கு சொல்ல விழைகிறோம் என்னால், என்னிடத்திலே ஒன்றுமில்லை, கிஞ்சித்தும் என் கையில கிடையாது, அதுதான் ஆக்கிஞ்சன்யம். அதே போல 2 கால்களை சேர்த்தா என்ன அர்த்தம்? விழுந்து வணங்கும் போது 2 தாள்களை இணைத்துக் கொள்கிறோமே, அதற்கு என்ன அர்த்தம்? உன்னை விட்டு எங்கேயும் போகமாட்டேன், ரட்சித்தாலும் நீதான் கதி, ரட்சிக்கவில்லை என்றாலும் நீயே கதி. நீ முடிவு பண்ணிக்கோ, ரட்சிக்கணுமா வேண்டாமா என்று நீ முடிவு செய்து கொள். காஞ்சிபுரத்துல திருத்தண்கான்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. திருத்தண்கான அந்த காலத்துல சோலைகள் சூழ்ந்த ஒரு திருத்தலம் அது. அங்கே தீப பிரகாஷர் அப்படிங்கிற எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். தமிழிலே விளக்கொளி பெருமாள்னு சொல்லுவார்கள். அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் வேதாந்த தேசிகன்கிற ஆச்சாரியர் அவதரித்தார். ரொம்ப பெரிய பண்டிதர், ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய பண்டிதர். இன்றைக்கு சுமாராக 750 ஆண்டுகளுக்கு முன்பு அவதரித்தவர். அவர் அந்த பெருமான சரணாகதி தீபிகை அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தால கொண்டாடுறார். பெருமானுக்கு ஒரு கிடுக்கு பிடி போடுறார். நான் சொல்றேன் பாருங்க, பெருமானை பார்த்து சொன்னார், பெருமானே இங்க பார், நான் உன்னிடத்திலே சரணம் புகுந்தவன். என்ன கேட்டுக்கோங்க, நான் உன்னிடத்திலே சரணம் புகுந்தவன், அதனாலே நீ என்னை ரட்சித்தாக வேண்டும். இது ஒரு பாயிண்ட். நான் உங்ககிட்ட வந்துட்டேன், கையை கூப்பிட்டு நீ தான் கத்தின்னு சொல்லிட்டேன்னா என்னை ரட்சிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இந்த பாயிண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீ இன்னொன்னு செய்யலாம். என்ன அப்படின்னால், என்னோட பாப்பங்களை பார்த்துட்டு இவனுமோ வெக்கமே இல்லாத வந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கான், அதெல்லாம் முடியாதுன்னு என்னை தள்ளிவிடவும் செய்யலாம். இப்போ 2 ஆப்ஷன் இருக்கும் முன்னாடி. நான் கை கூப்பிட்டு இருக்கேங்கிறதுக்காக நீ அனுகிரகமும் செய்யலாம், இல்லை நான் நிறைய ஜென்மமா நிறைய பாப்பங்களை பண்ணி வச்சிருக்கேங்கிறத சொல்லிட்டு அதெல்லாம் உனக்கு அனுகிரகம் பண்ண முடியாது, அப்படி போ தள்ளி போ அப்படின்னு தள்ளவும் செய்யலாம். இன்னொன்னு, பார்க்கறதுக்கு இவன் நான் நாமம் எல்லாம் பளிச்சுன்னு இட்டுக்கிட்டு இருக்கான், இல்லை வேஷ்டி எல்லாம் பளிச்சுன்னு உடுத்திக்கிட்டு இருக்கான், பார்க்கறதுக்கு பெரிய சாத்விக நாட்டம் இருக்கான். ஆனா உண்மையா பார்க்க போனா அப்படி இல்லை போல் இருக்கே அப்படின்னுட்டு நீ தள்ளவும் செய்யலாம். இல்லைன்னா என்னுடைய தோஷங்களை பார்த்துட்டு கொஞ்சம் குழம்பாம கழுங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான்.
என்னுடைய குற்றங்களை பார்த்துட்டு பகவான் என்ன நினைக்கணுமா தெரியுமா? இப்படி குற்றங்களோட இருக்கிற ஒருத்தனை அனுகிரகிச்சாத்தான நமக்கு பெருமை. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுறதா? இப்போ உங்ககிட்ட எந்த குற்றமும் இல்லை, உங்ககிட்ட எந்த குற்றமும் இல்லை, உங்களுக்கு இறைவன் அருள் செய்தார்னு சொன்னா அதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் நான் சுத்தபத்தமா இருக்கேன், அவன் அனுகிரகம் பண்ணான், இல்லைன்னா பண்ண போறானா அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா? நான் ஒழுங்கா இருந்தேன், அவர் அனுகிரகம் கிடைச்சது, அப்படி மட்டும் அந்த கர்வத்தோட அந்த வார்த்தை சொல்லவே கூடாது. இப்ப நீங்க என்ன சொல்லணும்? என்கிட்ட எத்தனை குற்றங்கள் இருந்தாலும் அந்த குற்றங்களை நற்றங்களாக இறைவன் கொண்டனன். திருமழிசை ஆழ்வார்ங்கிற ஆழ்வார் பாடுறார், செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞாலநாதனேங்கிறார். அருமையான பாயிண்ட். அவர் சொன்னார் அனுகிரகம் பண்ணுன்னார். பெருமாள் சொன்னார் உங்ககிட்ட நல்லதுன்னு ஒண்ணு இருக்கிறதா தெரியலையே, நிறைய கெட்டதான் இருக்கு போல் இருக்கேன்னார். இவர் ஒரே போடா போட்டார், அந்த கெட்டதையெல்லாம் நல்லதா நினைச்சுக்கிட்டு அனுகிரகம் பண்ணுன்னார். கெட்டது நிறைய ஏதோ ஒன்று இருக்குல்ல, என்கிட்ட ஒன்னும் இல்லாதையா இருக்கேன் நான். எப்படி இருக்கு பாருங்க, ஒன்னும் இல்லாதையா இருக்கேன், கெட்டது வச்சிருக்கேன்ல, கெட்டதுங்கிறதும் ஒன்று இருக்குதானே, அது இருக்குல்ல என்கிட்ட, அதையே நல்லதாக கொண்டு அனுகிரகம் பண்ணு. அதைத்தான் வேதாந்த தேசிகன் சொல்றார், பெருமானே உனக்கு பெருமை என்னன்னு கேட்டால் குற்றம் இருக்கிறவனை அனுகிரகிப்பதால் தான் உன்னுடைய பெருமை கூடும். இப்போ ராமனையே எடுத்துக்கோங்க. ராமன் ஒரு பேரரசரை போய் சந்தித்தார் அப்படின்னு ராமாயணத்துல எங்கேயாவது வருதா? ஒரு அவரை காட்டிலும் பேரரசர் இன்னொருத்தர் கிடையாது. ஒரு பேரரசரை போய் சந்தித்தார்னு ராமாயணத்துல வருதா? ஒரு வேடனை போய் சந்திச்சார்னு வருதா? வரலையா? அந்த வேடன் யாரு? ஒரு படகோட்டி. ஒரு படகோட்டியை போய் ராமன் சந்தித்தார். யார் அவன்? குஹன் சொன்னது யாரு? அந்த குஹன் இருக்கார் பாருங்க, சாதாரண ஆளு. திருமங்கை ஆழ்வார் பாடுறார், ஏழை ஏதலன் கீழ்மகன்கிறார். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது பாவம், அப்பேற்பட்ட ஆளு. சாப்பிட்றதுக்கு முன்ன கை கழுவிட்டு கை கால் கழுவிட்டு சாப்பிடணும்னு கூட அவனுக்கு தெரியாது. உன்ன ஒரு பையன் சொன்னா, சார் எங்களுக்கு கூட தெரியாது சார் அப்படின்னா. தெரிஞ்சுக்கணும், கை கால் கழுவிட்டு தான் சாப்பிடணும். நீங்க கேட்கலாம் சாப்பிட்டுட்டு கை கால் கழுவணும், சாப்பிட்றதுக்கு முன்ன ஏன் கை கால் கழுவணும்னா, நீங்கள் கை கழுவும் போதெல்லாம் கால்களை கழுவணும். இதுதான் சாஸ்திரம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், சில விஷயங்கள் செய்யும் போது கைகளை மட்டும் கழுவிட்டு வந்துருவோம். பல்லு தொலைக்கிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு கை கழுவிட்டு வந்துருவான் பையன். தப்பு. கால்களை கழுவணும். கை கால்களை சேர்ந்துதான் எப்போதும் அலம்ப வேண்டும். காலை கழுவினா போதும் கையை கழுவினா போதும்னு கிடையாது. கை கழுவினா கால்களை கழுவணும், கால்களை கழுவினால் கைகளை கழுவ வேண்டும். இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க எப்பவும். இதெல்லாம் குஹனுக்கு தெரியவே தெரியாது, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனை நாடி பெருமாள் போனாரா? இதுதான் பெருமை. அவர் பெரிய பேரரசரை சந்திச்சார், பெரிய பணக்காரரோட மீட்டிங் நடந்தது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கெங்க ஏழைகள் இருக்கிறார்கள், எங்கெங்கே அன்பிற் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை தேடி தேடி போய் ராமன் போய் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால தான் கடவுளுக்கு பெருமையே இருக்கிறது. அதைத்தான் வேதாந்த தேசிகன் சொன்னார், உன்னுடைய குணங்கள் இருக்கே, நீ எதை செய்யறதா இருந்தாலும், என்னை பிடிச்சு தள்ளுறதா இருந்தாலும் சரி, சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சரி, நீ தனியா முடிவெடுக்காதேங்கிறார். தனியா முடிவெடுக்காதே, உன்னுடைய நல்ல குணங்களை கூட்டிக் கொண்டு அந்த குணங்களிடத்திலே கொஞ்சம் கன்சிடர் பண்ண, அந்த குணங்களிடத்துல ஒரு மீட்டிங் போடு, அவர்களிடத்துல கேளு என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை கேளு, அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை எடுத்துக்கொள். அந்த குணங்கள் என்ன தெரியுமா சொல்லுமா? சேர்த்துக்கோப்பா, அப்பதான் நாங்க இருக்க முடியும், இல்லைன்னா குணங்களுக்கு வேலையே இல்லை, நல்ல குணங்களுக்கு வேலையே இல்லாத போயிடும், அதனால சேர்த்துக்கோ சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுமா. அதனால நல்லா மனசுல வச்சுக்கோங்க, நாம பிழைகள் நிறைய செய்திருக்கிறோம், நம்முடைய பிழைகளை இறைவனுக்கு அறிவித்தோம்னு சொன்னால் அப்பவே பாதி கோபம் அவருக்கு போயிடும். பரவாயில்ல, ஒப்புக்கொள்கிறான், தான் பிழை செய்தவன்கிறத ஒப்புக்கொள்கிறானே. நான் என்ன சார் செஞ்சேன் அப்படின்னு கேட்கக்கூடாது, நான் தான் செஞ்சேன்னு சொல்லணும். ஆமா தப்பு பண்ணிட்டேன், இனிமே செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்னு உறுதி எடுத்துக்கொண்டோம்னால் இறைவன் ரட்சிக்கிறான். நீயே எனக்கு கதி, நீயே எனக்கு புகழ், இதுதான் சரணாகதி. அந்த சரணாகதி நீங்கள் எதற்கு வேண்டுமானாலும் செய்யலாம், என்ன பலனை உத்தேசிச்சும் செய்யலாம். திரௌபதி சரணாகதி பண்ணினாள், என்ன வேணும்னு சரணாகதி பண்ணினா? பட்டு புடவைலாம் கேட்கல, புடவை தான் கேட்டா. யார் சொன்னது பட்டு புடவைன்னு? யார் சொன்னது? பட்டு புடவை சில்க் காட்டன்லாம் கேட்கலவே, அவ கேட்டது புடவைய கொடு, என் மானத்தை காப்பாத்துறதுக்கு துணியை கொடுன்னா. புடவைன்னு கூட அவ கேட்கல, மானத்தை காப்பாத்த துணியை கொடு அப்படின்னு கேட்டா. சரணாகதி செய்தாள். அந்த சரணாகதிக்கு பெருமான் உகந்து என்ன கொடுத்தான்? புடவை அனுப்பிச்சாரா? துச்சாதனை இழுத்து இழுத்து களைச்சு போய் கீழே விழுந்தவன் தான். அத்தனை புடவையை அனுப்பிச்சுட்டார் பகவான். திரௌபதிக்கு புடவை கொடுக்கப்பட்டது, சரி ஆச்சு. அதே போல தர்மபுத்திராதிகள்
பாண்டவர்கள் பகவானிடத்துல சரணாகதி பண்ணினா. என்ன வேணும்னு கேட்டார் பெருமாள். எங்களுக்கு ராஜ்யம் வேண்டும்னா. என்ன கேட்டா? ராஜ்யம் வேண்டும், தரப்பட்டது. அதே போல காளியன், கண்ணன் டான்ஸ் ஆடினாரே தலையில ஏறி, அந்த காளியனும் அவனுடைய பத்னிகளுமாக சேர்ந்து பெருமானை இறைஞ்சினார்கள். எதற்காக? உசுரோட விட்டுடு, அதற்காக சரணாகதிங்கிறது செய்யப்பட்டது. அதே போலத்தான் கஜேந்திரன் பெருமானை அழைத்தான், பெருமானாலே ரட்சிக்கப்பட்டான். விபீஷணன் பெருமானிடத்துல சரணாகதி பண்ணினான், ராமனை அடைவதற்காக. அப்ப பலன்கள் வெவ்வேறாத்தான் இருக்கு. எதுக்கு வேணும்னாலும் கேட்கலாம். சரணாகதி பண்ணினோம்னா நீங்கள் எந்த பலனையும் கேட்கலாம். இப்ப சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரேன், கவனமா கேளுங்க. என்னென்னா, நீங்கள் சரணாகதி எதை கேட்டும் பெருமானிடத்திலே அதை செய்யலாம். சரி, செய்யறதுக்கு நான் எப்படி வரணும்னு ஒரு கேள்வி வந்தது. செய்யறதுக்கு எப்படி சார் இருக்கணும்? காலையில் எழுந்த உடனே நல்லா காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு, பல்ல நல்லா தொலைக்கிட்டு, நல்லா குளிச்சுட்டு, சுத்தமான உடை உடுத்தி கொண்டு, நம்முடைய நெற்றி சின்னம் அவரவர்கள் சமயத்துக்கு தகுந்தபடி என்னென்ன நெற்றி சின்னமோ அதெல்லாம் நாம் அணிந்து கொண்டு, அதுக்கு மேல தான் போய் சரணாகதி பண்ணணுமான்னா இந்த மாதிரி எந்த நிர்பந்தமும் கிடையாது. பொறுமையா கேளுங்கோ. திரௌபதி சரணாகதி பண்ணினாலே அவள் அப்போது எந்த நிலைமையில இருந்தாள்னு தெரியுமா? வீட்டிற்கு விலக்காக இருந்தாள். தெரியுமா உங்களுக்கு? அம்மா கூட சொல்லுவாங்க பாருங்க, மாசம் ஆச்சுன்னா ஒரு சில நாள் வீட்டுக்குள்ள வந்து சமையல்லாம் செய்ய மாட்டாங்க. கேட்டா என்ன சொல்லிடுவாங்க? நான் வீட்டுக்கு விலக்கா இருக்கேன், அப்பா பார்த்துப்பாரு இல்ல பாட்டி பார்த்துப்பாங்கன்னு சொல்லிடுவா. அதெல்லாம் இப்ப காலம் ரொம்ப மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நிச்சயமா சொல்லி வைக்கணும், தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள், அவசியம் ஃபாலோ செய்ய வேண்டிய விஷயங்கள். அத பெண்கள் ஓரளவு சரியா பண்ணிட்டே வந்துருவா. நாம தான் பல விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால வீட்டுக்கு விலக்காக இருக்கிற திரௌபதி சபை நடுவிலே வருவதற்கு அப்போது அவள் தகுதி படைத்தவளாக இல்லை, தள்ளி இருக்கிறாள், விலகி இருக்கிறாள். அந்த சமயத்துல துச்சாதனன் தரன்னு இழுத்துன்னு வந்துட்டான். தப்புதானே அவன் செஞ்சது, இழுத்துன்னு வந்துட்டான். திரௌபதி இப்ப கடவுளை கூப்பிடணும். அவன் நினைச்சாளா? இல்ல ஒரு 3-4 நாள் ஆட்டம், இப்ப நான் அவ்வளவு சுத்தியோட இல்ல, தூய்மையோட இல்ல, பொறுமையா கூப்பிடுவோம்னு நினைச்சாளா? அது வரைக்கும் துச்சாதனன் என்ன வெறுமை இருப்பானா? அப்பவே கூப்பிட்டாளோ இல்லையோ? அப்ப பாருங்க, தூய்மையற்றவளாக அவள் இருக்கிற நிலையிலும் கூட, இதுதான் புரிஞ்சுக்க வேண்டியது, தூய்மையற்றவளாக அவள் இருக்கிற நிலையிலும் கூட அவள் கண்ணனை அழைத்தாள். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? நீங்க தூய்மையா இருக்கீங்களா இல்லையாங்கிறது இங்க விசாரமே கிடையாது. அவன் தூய்மை உடையவன், அவன் நம்மை ரட்சிப்பதுங்கிற உறுதியை உடையவன், அவன் தான் முக்கியமே தவிர நம்முடைய தூய்மையோ தூய்மையற்ற தன்மையோ இங்க முக்கியமாக ஆகாது. இது புரியறதுக்கு இன்னொரு கதை சொல்றேன். விபீஷணன் வரும்போது கடல் கிட்ட வந்து ராமனை சந்திச்சான். பக்கத்திலேயே கடல் இருக்கு. அதுல போய் ஒரு முழுக்கு போட்டு வந்திருக்கலாம் இல்லையா? கடல்ல போய் ஒரு முழுக்கு போட்டுட்டு ராமா என்னை காப்பாத்துன்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி அவன் சொல்லவே இல்லை. எப்படி வந்தானோ அப்படியே வந்தான். எப்படி வந்தானோ நேரா அப்படியே வந்துட்டான். இவன் ஏன் ஒரு முழுக்கு போட்டு பெருமாள் கிட்ட போக வேண்டாமா அப்படின்னா, நம்ம ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா சொல்லிட்டா. தோபார், முழுக்கு போட்டுட்டு போற வழக்கம் உனக்கு இருக்குன்னா தயவு பண்ணி அதை ஃபாலோ பண்ணு. முழுக்கு போடாம போற வழக்கம் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ புதுசா எதையும் கொண்டு வரணுங்கிற தேவை கிடையாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், திரும்ப நினைவூட்டுகிறேன். நான் ஒரு தடவை துவாரகைக்கு போயிருந்தேன். குஜராத்ல இருக்கிற கண்ணனுடைய உயர்ந்த க்ஷேத்திரம், கண்ணனுடைய ராஜதானி. மோட்சபுரிகளுக்குள்ளே துவாரகையும் ஒன்று, காஞ்சிபுரமும் ஒன்று. 7 மோட்சபுரிகள்ல துவாரகை ஒன்று. அங்க கண்ணனை சேவிக்கணும்னு போனேன்னா எனக்கு அவ்வளோ ஆனந்தம். கண்ணனை சேவிக்க போறோம், இவ்வளோ தூரத்துல நமக்கு கொடுப்பின துவாரகையில வந்து கண்ணனை சேவிக்க போறோமேன்னு அவ்வளோ சந்தோஷம். நான் என்ன பண்ணேன், நான் தங்கி இருக்கிற இடத்துல நான் காலையில நல்லா சுத்தபத்தமா குளிச்சேன். நல்ல உயர்ந்த ஆடைகள்லாம், தூய்மையான ஆடைகள்லாம், இந்த வேஷ்டியெல்லாம் நல்லா உடுத்திக்கிட்டேன். 12 திருமண் காப்புகள், முக்கியமான நாட்களா இருந்தா இந்த மாதிரி ஒரு திருநாமத்தோட நிந்திர மாட்டோம். உடம்புல 12 இடங்கள்ல இந்த 12 திருமண் காப்புகள்னு இட்டுக்கொள்வோம், போட்டுக்கொள்வோம். அதெல்லாம் நல்லா போட்டுக்கிட்டு, நல்லா பளபளன்னு மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு போய் அங்க வரிசை வாசல்ல நிறைய பேர் நின்றுகிட்டு இருந்தாங்க. நானும் போய் இப்படி கையை கூப்பிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு பின்னாடி நின்றுட்டேன். எட்டி எட்டி பாக்குறேன், கதவு எப்போது திறக்கப்படும், உள்ளுக்குள்ள போய் துவாரகாதீசனை போய் தரிசிக்கணும் அப்படின்னு நான் எட்டி பாக்குறேன். பெரிய கூட்டம். அந்த கூட்டத்துல சில பேரை பார்த்தா குளிச்சா மாதிரியே தெரியல. அது போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு, கொட்டாவை விட்டுக்கிட்டு, உடம்ப சொரிஞ்சுக்கிட்டு, தலையில தலப்பாவெல்லாம் கட்டிக்கிட்டு, நான் பார்த்தேன் இந்த ஆளை பார்த்தா குளிச்சா மாதிரியே தெரியலையே. நான் என்ன நினைச்சேன், குளிச்சா மாதிரியே தெரியலையே, கோயிலுக்கு கொஞ்சம் சுத்தபத்தமா போக வேண்டாமா, நாம எப்படி வந்திருக்கோம், இவரை பார்த்தா அப்படி தெரியுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். போய் கேட்க முடியுமா குளிச்சியா இல்லையான்னு? அவர் போய் நான் கேட்க முடியுமா, உனக்கு என்ன வந்ததுன்னு கேட்பாரு இல்லையோ என்ன? நான் ஒன்றும் சொல்லலை. நான் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு, அவரும் எட்டி பார்த்தாரு, கோயில் கதவு திறக்கிறாங்களான்னு பார்த்தாரு. திறக்கலை இன்னும். அவருக்கு அதுக்குள்ள ஒரு
டீ சாப்பிடணும், டீ குடிக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு போல. இங்க ஒரு டீ கடை இருந்தது, நேரம் அங்கேருந்து அங்க போனார். சா லாவோ அப்படின்னார். அப்பவும் கொட்டாவி விட்டுக்கிட்டே இருக்கார். நான் பார்த்தேன், இவர் குளிக்கலைங்கிறது ஆச்சரியம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இவர் இன்னும் பல்லே தேக்கலைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பார்த்தாலே தெரியுது, அப்படியே தூங்கி எழுந்து கோயிலுக்கு வந்துட்டான் போல் இருக்குது. இப்படி கூட இருப்பாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அவர் போனார், டீயை வாங்கினார். அதை எச்ச பண்ணி சாப்பிட்றது, ஏன்னா கிளாஸ்ல கொடுத்துட்டா தூக்கி எல்லாம் சாப்பிட முடியாது, தூக்கி எல்லாம் குடிக்க முடியாது, எச்ச பண்ணி தான் குடிப்பாங்க. அதுவே தப்பு தான். அது எச்ச பண்ணி குடிச்சா நீங்க யோசிச்சு பாருங்க, அதே கிளாஸ் திரும்ப எத்தனை பேருக்கு போறது? தப்பு தானே அதெல்லாம். அதனால எச்ச பண்ணி அதை குடிக்கிறத பார்த்தேன். கையை கூட கழுவல. அதுக்கப்புறம் எப்ப எச்ச பண்ணாலும் கை கால்களை கழுவ வேண்டும். இங்க கூட சில மாணவர்களை நான் பாக்குறேன், அப்படியே பேனாவை எடுத்துக்கிட்டு ஏதோ வாய் உள்ள வச்சு நோண்டுறது, அதே பேனாவை திரும்ப எடுத்து காதுல நோண்டுறது, இதெல்லாம் செய்யலாமா நம்ம? அதெல்லாம் செய்யவே கூடாது. எப்ப வாய்க்குள்ள விரல்களை கைகளை வைக்க நேர்ந்தாலும் கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால எச்ச பண்ணக்கூடாது. அவர் அந்த டீயை நல்லா எச்ச பண்ணி குடிச்சிட்டு அந்த கிளாஸ் அப்படி வச்சுட்டு திரும்ப கொட்டாய் விட்டுக்கிட்டே வந்து வரிசையில நின்றார் பாருங்கோ. எனக்கு முன்ன நிக்கிறார், எனக்கு பொறுக்கவே இல்லை. நான் அவரை பார்த்து கேட்டேன், குளிச்சிங்களா, பல்லுகள்ல தேய்ச்சிங்களா, இந்த மாதிரி காலையிலேயே வந்து நிக்கிறீங்களே, குளிக்காத வந்து நிக்கலாமா, கோயிலில் இவ்வளவு பேர் நிக்கிறோமே. அவர் இப்படி ஏற இறங்க பார்த்தார். நீ எங்க இருந்து வர அப்படின்னு கேட்டார். ஹிந்தியில கேட்டார். எங்க இருந்து வரேன்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு. ஆஹா அப்படின்ட்டு திரும்ப அந்த பக்கம் திரும்பிக்கிட்டார். நாம ஒரு கேள்வி கேட்டா அவர் நம்மள ஒரு கேள்வி கேட்டு பதில வாங்கிக்கிட்டு ஆஹான்னு திரும்பிக்கிட்டாரு. நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லியே, குளிச்சியா இல்லையான்னு கேட்டேனே பதிலே சொல்லியேன்னு நான் திரும்ப கூட்டம் இப்படி கைத்தட்டி, இங்க பாருங்க ஏக் மினிட் இதர் தேக்கோ அப்படின்னு கூப்பிடணும். கூப்பிட்டுட்டு என்னன்னு கேட்டார். நான் கேட்டேனே குளிச்சியா இல்லையா அப்படின்னு. உனக்கு என்ன அதை பத்தின்னு அவர் முதல் கேள்வி கேட்டார். அதை பத்தி உனக்கு என்ன அப்படின்னு கேட்டார். இல்லப்பா கோயிலுக்கு வந்திருக்கோம், குளிச்சுட்டு வர வேண்டாமன்னா. நீ எத்தனை நாளைக்காக இந்த ஊருக்கு வந்திருக்க அப்படின்னார். இன்னைக்கு ஒரு நாள் தான். அடுத்தது இங்கேருந்து நாங்க ராஜஸ்தான் போகணும், அங்க நாத்வாரா போகணும், இதெல்லாம் நான் வரிசையா சொன்னேன் பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான். நான் எவ்வளவு நாளா இந்த கோயில்ல இந்த மாதிரி வந்து காலையில மங்களா தரிசனம் பண்றேன் தெரியுமா? 30 வருஷமா வரேன்னார். 30 வருஷமா தினந்தோறும் நான் வந்துகிட்டு இருக்கேன், இப்படியே தான் வரேன். எப்படி சொன்னார்? இப்படியே தான் வருவேன். நீ இப்ப பார்த்த பாரு, இதே மாதிரி தான் குளிக்காத தான் வருவேன், தள்ள முண்டாசு கட்டிக்கிட்டு போத்திக்கிட்டு தான் வந்து நிற்பேன். நான் இதே ஊருக்காரன் தான். முதல்ல காலையில எழுந்த உடனே படுக்கையில விட்டு எழுந்தேன்னா நேர கோயில்ல வந்து வரிசையில நின்றுருவேன். இந்த கடையில எப்பயாவது டீ குடிப்பேன், இல்ல வீட்டிலேயே குடிச்சிட்டு வந்துருவேன். இன்னைக்கு ஏன் போறாத வேலை நீ பார்த்துட்ட, இங்க தான் டீ குடிச்சேன், அதையும் நீ பார்த்துட்ட. உள்ளுக்குள்ள போய் சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு போய் தான் என் வேலையெல்லாம் ஆரம்பிப்பேன். இதெல்லாம் சொல்றாரு. குளிச்சாரா இல்லையா? குளிக்கலன்னு சொல்லிட்டார் அவர். படுக்கையிலேருந்து எழுந்தா நேரம் வந்துட்டு உள்ள போய் சாமி பார்த்துட்டு தான் போவேன். அவர் அடுத்து கேட்டார் பாருங்கோ, இத பத்தி அவனுக்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு என்ன பிரச்சனைன்னார். கேள்வி உங்களுக்கு புரியுறதா? நான் எப்படி வரேன் ஏதா வரேங்கிறத பத்தி உள்ள இருக்கிற துவாரகாதீசன் கவலைப்படல, உங்களுக்கு என்ன கவலை? இத மாதிரி சில பேர் நம்ம அறிவு கண்ணு அப்பப்போ திறப்பாங்க. இங்க சோழசிம்மபுரம்னு இருக்கு, சோளிங்கர் போயிருக்கீங்களா? நான் போன வாட்டி கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். அரக்கோணம் கிட்ட இருக்கிற க்ஷேத்திரம். அதுல இப்ப ரோப் கார்லாம் வசதி ஜம்முன்னு பண்ணி கொடுத்துட்டாங்க. ரோப் கார் வசதி பண்ணி கொடுத்து படியேறி போவே வேண்டாம் நரசிம்மரை பார்க்கறதுக்கு. ரோப் கார்ல போனா 5 நிமிஷத்துல கொண்டு விட்டுடுறாங்க. ஆனா பெரிய கூட்டம் நிற்கும். அது திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை போகக்கூடாது, திங்கள்லேருந்து வியாழக்கிழமை பகல் வேலையில போனா தான் கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு சொல்றாங்க. மீதி நாளெல்லாம் அபாரமான கூட்டம். இப்ப கார்த்திகை மாசம் வந்துடுச்சுன்னா நினைச்சே பார்க்க முடியாது, அவ்வளோ கூட்டம் வந்துடும். ரொம்ப சுலபமா கொண்டு போய் இங்க இருந்து அழைச்சிட்டு போய் அங்க விட்டுடுறாங்க. இந்த ரோப் கார் வேலையெல்லாம் நடக்கும் போது இப்ப வந்துடுச்சு. சரி, ஒரு 3 வருஷம் முன்ன அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது. அந்த ஊர்ல டோலின்னு உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க நிறைய பேர் இருப்பாங்க, நடக்க முடியாதவங்களை அதுல உட்காத்தி வச்சு 2 பேரா சுமந்து கொண்டு போய் மலையில விட்டு திரும்ப கீழே அழைச்சிக்கிட்டு வருவாங்க. அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, சும்மா செய்ய மாட்டாங்க, அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த டோலி வேலை செய்யறவங்களை நான் அங்க பார்த்தேன். படியில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ரோப் கார் வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு இந்த டோலி தூக்குறவங்களை பார்த்தா கவலையா இருந்தது. ஐயோ, ரோப் கார் போட்டுட்டா இவங்க வருமானத்துல அது அடி விழுமா விழாதா? ஏன்னா எல்லாம் ரோப் கார்ல போயிடுவாங்க. டோலியில யார் போறாங்க? தோல்ல உட்காந்து வச்சு சுமந்துக்கிட்டு போய் சம்பாதிக்கிறவங்களுக்கு நஷ்டம் வருமா வராதா? வரும். நான் அவங்கள பார்த்து ஒரு கழவர் உட்காந்து இருந்தார். கேட்டேன், இந்த ரோப் கார்லாம் போட்டுட்டா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். எனக்கு நிஜமாவே மனசுல என்னமோ ஒரு தயை. ஐயோ பாவம், என்ன செய்வாங்க? நான் ஒன்றும் ஒத்தாசை பண்ண போறது இல்லை, அந்த தயையோட நின்று போறேன், அவ்வளவுதான். ஐயோ பாவம், ரோப் கார் போட்டுட்டா இவங்கெல்லாம் என்ன செய்வாங்களோங்கிற கவலையில கேட்டேன் பாருங்க. அவர் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? அதை பத்தி நீ ஏன் சாமி கவலைப்படுற, உள்ள இருக்கிறவன் பாத்துக்கிறான். ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார் அவர். எங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு நீ ஏன் கவலைப்பட போற? கவலைப்படுறதோட நின்றுவே. ஏதாவது செய்ய போறியான்னு அர்த்தம். ஒன்னும் நம்மளால செய்ய முடியாது. அவர் என்ன சொல்லிட்டார்? உள்ள உட்கார்ந்துருக்காரு நரசிம்மர், யோக நரசிம்மர், அவருக்கு தெரியும் எங்களுக்கு என்ன செய்யணும்னுட்டு. நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். எத்தனை வருடங்களா எத்தனை இடங்கள்ல நாம பிரவச்சனம் எல்லாம் பண்ண போறோம். இந்த ஆளு ஒரு இடத்துல போய் மைக்க பிடிச்சு ஒரு வார்த்தை பேசியிருக்க மாட்டான்.
ஆனா எத்தனை பெரிய உண்மையை சொல்லிட்டான் பாருங்க. நான் அவரை கேட்டது என்ன, ரோப்கார் கட்டிட்டா உங்க பிழைப்பு என்ன ஆகும்னு கேட்டேன். எங்க பிழைப்பை பத்தி கவலைப்படுறதுக்கு உள்ள சாமி உட்கார்ந்துருக்கு, உனக்கு என்னன்னு கேட்டார் அவர் என்கிட்ட. அப்ப பாருங்க, நம்பிக்கை அத்தனை வச்சிருக்கார். அதேதான் துவாரகையிலையும் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், உள்ள இருக்கிற சாமியை நான் குளிச்சேன் நான் குளிக்கலையான்னு கவலைப்படல, உனக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்டுட்டார். அதனாலதான் விபீஷணன் வந்த போது பெருமானிடத்திலே ஒரு முழுக்கிட்டு வந்தான் என்று இல்லை, அவர் அப்படியே வந்துட்டார். ஆனா பெருமாள் சரணாகதி பண்ணார், சமுத்திரராஜனை குறித்து சரணாகதி பண்ணார். அவர் குளிச்சுட்டு வந்தார், அவர் குளிச்சுட்டு வந்து நல்லா செஞ்சார். ஒருத்தர் நான் கேட்டேன், விபீஷண வரைச்ச குளிக்காத வரான், சாமியே குளிச்சுட்டு தான் வருதுன்னா, சாமி பெரிய குலத்துல க்ஷத்ரிய குலத்துல பிறந்திருக்கு, அதுக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் தெரியும், எப்படி இருக்கணும், தூய்மையாக இருப்பதுன்னா என்ன எல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரிந்திருக்கிறதென்றால் ஃபாலோ பண்ணுங்கள், தெரியலைன்னா எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருந்து சரணாகதி பண்ணுங்கோ, தப்பு கிடையாதுங்கிறா. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே இறைவனிடத்திலே செல்வதற்கு தகுதி படைத்தவர்கள். இப்ப கங்கையில குளிக்கணும்னா, கங்கையில குளிக்கிறதுக்கு முன்ன நம்ம வீட்டுல பக்கெட்ல தண்ணி பிடிச்சி ஒரு தடவை குளிச்சுட்டு கங்கைக்கு போய் இறங்கணுமா? புரியுறதா உங்களுக்கு? கங்கையில குளிக்கணும், அதனால வீட்டுல ஒரு தடவை குளிச்சுட்டு போலான்னு இருக்கேன்னு சொல்லணும், நேரம் இறங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால ஒரு நதியிலே குளிக்க போகிறவர்கள் வீட்டுல ஒரு தடவை குளிச்சுட்டு போக மாட்டான், கையில டவல் எடுத்துட்டு காவாயில், அந்த நாள்லாம் உண்டு, காவா வாய்க்கால்னு வாங்க, சில இடங்கள்ல வாய்க்கால்னு வாங்க, சில ஊர்கள்ல கால்வாய்ன்னு வாங்க, ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். அதுல குளிக்க போறச்ச ஒரு டவல் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க, போச்ச வீட்டுல ஒரு தடவை குளிச்சுட்டு போகணுமா? அந்த மாதிரி இறைவனாகிற அந்த தடாகத்திலே சாகரத்திலே மூழ்க செல்லுகிறவர்கள் ஒரு தடவை முழுக்கிட்டு செல்ல வேண்டும்ங்கிற நிர்பந்தம் அது கிடையாது. மனசுல பக்தி இருந்துடுத்துன்னா போதும், இறைவன் உங்களை அங்கீகரிக்கிறான். அதுதான் சரணாகதி. நீயே கதின்னு சொல்லிவிட்டீர்களாகில் அவன் நிச்சயமாக அனுகிரகிக்க செய்கிறான். இப்போ ஒரு ஸ்லோகம் சொல்லி அர்த்தம் சொல்றேன் உங்களுக்கு. வியாதஸ்ய ஆச்சரணம் துருவஸ்ய ச வயோ வித்யா கஜேந்திரஸ்ய வா காஜாதிர் விதுரஸ்ய யாதவபதே உக்ரஸ்ய கிம் பௌருஷம் குப்ஜாயாஹ கமணீய ரூபம் அதிகம் கிம் தத் சுதாம்னோ தனம் பக்தியா துஷ்யதி கேவலம் நது குணைஹி பக்த பிரியோஹி மாதவஹா. மாதவன்னா பகவான். அவன் எப்படிப்பட்டவனால் பக்தர்களையே தனக்கு எல்லாமுமாக கொண்டிருக்கிறவன், பக்தர்களுக்கு பிரியமானவன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குஹன் கிட்ட என்ன ஆச்சாரம் இருந்தது? குஹன் தூய்மையானவனா? ஒரு தூய்மையும் கிடையாது அவன்கிட்ட. குஹன்கிறவன் வேட்டையாடுகிறவன், அவன்கிட்ட ஒரு தூய்மையும் கிடையாது. ஆனா குஹனை போய் பெருமாள் சந்திச்சாரா சந்திக்கலையா? சந்திச்சார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. துருவன் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு துருவன் தெரியும்? துருவன் தமிழ்ல சொன்னா துருவன், அப்படி சொன்னா தான் புரியுமா? அவனுக்கு துருவன் அப்படின்னு பேரு, தமிழ்ல துருவன் சொல்லுகிறோம். அவன் எதிர்கொண்ட பிரச்சனை என்ன? 5 வயசு பையன், அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தது? அவங்க அப்பா மடியில அவனால உட்கார முடியல, அதுதான் பிரச்சனை அவனுக்கு. அவங்க அப்பா மடியில உட்காரணும்னு போனா, அவங்க அப்பாவுக்கு 2 சம்சாரம், சுருச்சின்னு ஒருத்தி, சுனீத்தின்னு ஒருத்தி. சுனீதிங்கிறவ தான் பெரியவள், அந்த சுனீதியினுடைய பிள்ளை தான் துருவன். சுருச்சின்னு ஒருத்தி, அவளுக்கு உத்தமன்னு ஒரு பையன். இந்த சுருச்சி இருக்கா பாருங்க, சுனீத்தியை வெள்ள தள்ளிவிட்டா. அவர் என் வீட்டுக்காரர், என் கூட தான் இருக்கணும், நீ என்னதான் மொத பொண்டாட்டியா இருந்தாலும் தனியா இருந்துக்கோன்னு வெள்ள தள்ளிட்டா. அவளும் ஒன்னும் சொல்ல, சுனீத்தியும் துருவனும் தனியாக வாழ்கிறார்கள். ஓகேவா? அந்த பையன் ஒரு நாள் அப்பான்னு ஓடி வந்தான், அப்பா மடியில ஏறி உட்கார்ந்தான். அப்பா நல்லவர் பாவம். ஆனா இந்த சுனீதிக்கு கட்டுப்பட்ட, சுருச்சிக்கு கட்டுப்பட்டவர், 2வது மனைவிக்கு கட்டுப்பட்டவர். அந்த அம்மா சொல்றத மீற மாட்டார். கைகேயி கிட்ட மாட்டிக்கிட்ட தசரதர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த மடியில குழந்தை உட்கார்ந்த உடனே அவர் கட்டிக்கிட்டார். அவன் நேரம் அங்க வந்தா, இறங்குடா அப்படின்னா துருவனை பார்த்து, எங்கப்பா அப்படின்னா, சரி இறங்கு, அதுக்கு நீ என் வயிற்றுல பிறந்திருக்கணும், என் வயிற்றுல பிறந்தாத்தான் அவர் உனக்கு அப்பா, அந்த பெருமை உத்தமனுக்கு தான் உண்டு, உனக்கு கிடையாதுன்னு இழுத்துக்கீழே தள்ளி விட்டுட்டா. அப்பனால ஒண்ணு இவளை எதிர்த்து பேச முடியல. அந்த குழந்தை கண்ணை கசக்கிக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட போச்சு. அந்த அம்மா பாருங்க, 5 வயசு பையனை பார்த்து என்ன தெரியுமா சொல்லிட்டா, நீ ஏன்டா ஒரு சின்ன சின்ன பதவிக்கெல்லாம் ஆசைப்படுற? அப்பா மடியில உட்கார்றதுங்கிறது மிகச்சிறிய பதவி, நீ பெரிய பதவிக்கு ஆசைப்படு, காட்டுக்கு போன்னு அனுப்பிச்சுட்டா. இந்த அம்மாவை அனுப்புவாங்களா? நீ நேர காட்டுக்கு போ, பெரிய பதவி கிடைக்கும்னா. அந்த குழந்தை நேர காட்டுக்கு போச்சு, உறுதியாக நின்றது. நாரதருடைய தரிசனம் கிடைத்தது. அவர் வாசுதேவ மந்திரத்தை உபதேசித்தார், அதை எப்போதும் சொல்லிக் கொண்டிருந்தது. நேர பகவான் வந்தார், அனுகிரகம் பண்ணிட்டார். இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. குஹனை அனுகிரகித்த ராமன் குஹனுடைய தூய்மையை பத்தி கவலைப்படல. துருவனை அனுகிரகித்த பகவான் துருவனுடைய வயசை பத்தி கவலைப்படல. கஜேந்திரனை அனுகிரகித்த கடவுள் அந்த யானை என்ன படிச்சிருக்கு,
பெரிய வேதாந்த வித்வானா? அதெல்லாம் பார்க்கவே இல்லை. விதுரன் வீட்டுக்கு போய் அவர் கொடுத்த வாழைப்பழத்தோலெல்லாம் சாப்பிட்ட பெருமான் அவர் என்ன ஜாதின்னு பார்க்கவில்லை. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது விதுரர் வீட்டுக்கு பெருமாள் போனார். விதுரர் என்ன தெரியுமா பண்ணார்? கண்ணனை பார்த்து அப்படியே மோகிச்சு போயிட்டார், மயங்கி போயிட்டார். வாழைப்பழம் நிறைய வாங்கி வச்சிருந்தாராம் பெருமானுக்கு. கண்ணா பழம் சாப்பிடு அப்படின்னு சொன்னார். கண்ணன் விதுரனை பார்த்து மயங்கிட்டான், பக்தனை பார்த்து பகவான் மயங்குகிறான், பகவானை பார்த்து பக்தன் மயங்கிட்டான். விதுரர் என்ன பண்ணிட்டார்? அப்படியே தோலை உரிச்ச அந்த பழத்தை தூக்கி அப்படி ஓரமா போட்டுட்டு இந்தா சாப்பிடு அப்படின்னு தோலை கொடுக்குறார். கண்ணனும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுருக்கான் பாவம். கடைசியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான் பாருங்க. வழி அனுப்பி விட்டுட்டு நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சு போச்சு. கண்ணன் என் வீட்டுக்கு வந்தான், பழங்கள்லாம் சாப்பிட்டான், என்னை விட பாக்கியசாலி யாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தா ஒரு ஓரத்துல பார்த்தா அப்படியே வாழைப்பழம் மலையா இருக்கு. வாழைப்பழங்களா இருக்கே, தோல்கள்லாம் எங்கன்னா அவங்க மனைவி வந்து பொறுமையா சொன்னாங்க, ஐயோ நாம கண்ணனை பார்த்து அப்படியே மயங்கி போய் அவருக்கு தோலையே கொடுத்துட்டோம் போல் இருக்கு, அவராவது நீ தோலை கொடுக்குற பழத்தை கொடுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? ஓடி போய் யாரோ போய் கேட்டாங்க கண்ணன் கிட்ட, விதுரர் வீட்டுல போயிட்டு இந்த மாதிரி தோலை சாப்பிட்டுட்டு வந்தியே சொல்லிருக்க கூடாதான்னா கண்ணன் என்ன தெரியுமா வார்த்தை சொல்லிட்டார்? தான் தோலைத்தான் கொடுக்கிறோம்னு அவருக்கும் தெரியல, நான் தோலைத்தான் சாப்பிடுறேன்னு எனக்கும் தெரியல, நான் அவரை விழுங்கிக்கிட்டு இருந்தேன், அவர் என்ன விழுங்கிக்கிட்டு இருந்தார்னா. இந்த பதில் புரியுறதா உங்களுக்கு? அவர் என்ன விழுங்கிக்கிட்டு இருந்தார், நான் அவரை விழுங்கிக்கிட்டு இருந்தேன், என்ன கொடுக்கிறோம்னு அவருக்கு தெரியல, என்ன சாப்பிடுறோம்னு எனக்கு தெரியல. அப்ப விதுரர் என்ன ஜாதின்னு எல்லாம் பார்க்கவே இல்லை பெருமான். ஏன்னா விதுரர் துரியோதனன் அடிக்கடி அவருடைய சாதியை சொல்லித்தான் ரொம்ப அவரை கீழ்மைப்படுத்துவான். ஏன்னா அவர் என்ன ராஜகுலத்துல பிறக்கலையான்னா தகப்பனார் வழியில ராஜகுலம் தான், தாயார் வழியிலே கொஞ்சம் கீழ்மைப்படுத்தப்பட்ட குலம், தாழ்த்தப்பட்டன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த துரியோதனனுக்கு அப்பப்ப திமிரு வந்துடும். அந்த விதுரரை ரொம்ப தாழ்த்தி பேசுவான். சாட்சாத்து தர்ம தேவதையினுடைய அவதாரம் விதுரர், ஒன்னும் சாதாரணமானவர் கிடையாதவர். ஆனா துரியோதனனுக்கு அருமை தெரியல, பகவான் அவருடைய ஜாதி என்னன்னு பார்க்கவே இல்லை. அதே போலத்தான் உக்ரசேன மகாராஜா, யார் அவர்னு தெரியுமா இருக்காது? அவர் யாரோட தாத்தா? கிருஷ்ணனுடைய தாத்தா. அந்த உக்ரசேன மகாராஜா அவர் பாவம் கம்சனாலேயே அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு, பிள்ளையினால சிறைப்பிடிக்கப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய ஆண்மை என்ன, வீரம் என்ன, இதெல்லாம் கண்ணன் பார்க்கவே இல்லை, அவரை ரட்சித்தான். அதை போலத்தான் கிருஷ்ணாவதாரத்துல ஒரு கூனி உண்டு, உங்களுக்கு தெரியுமா? அவன் என்ன கொண்டு வந்து கொடுத்தா கண்ணனுக்கு? பழம் கொடுத்தது ராமாயணத்துல சபரி. கிருஷ்ணாவதாரத்துல கூனி ஒருத்தி வந்தா. ஒரு 7 ஐட்டம் சொல்லுங்க, அதனா ஒண்ணு வந்துடும் கண்டிப்பா. வெண்ணெய் கிடையாது, பால் கிடையாது, சந்தனம்னு யாராவது சொல்றீங்களா? யாரும் சொல்லல. சந்தனம் கொடுத்தா, அவ தான் கொண்டு வந்து சந்தனம் எல்லாம் கொடுத்தா. கூன் விழுந்த முதுகோட இருந்தவ அவ. கூன் அப்படி தடவினார் பாருங்க பெருமான், ஒரு இளம்பெண்ணா மாறிவிட்டா அவ. அவகிட்ட இன்ன இருந்ததுன்னு பெருமான் அனுகிரகம் செய்தார். அந்த அன்பு, சந்தனம் கொடுக்கணுங்கிற அந்த அன்பு இருந்ததோ இல்லையோ, அதற்கே பெருமான் அனுகிரகம் பண்ணான். சுதாமாக்கு என்ன கொடுத்தார் கண்ணன்? குச்சேல இருக்கு, அள்ளி அள்ளி கொடுத்தார், நிறைய பணம் காசு கொடுத்தார். சுதாமாவுக்கு பணத்தை கொடுத்தார். இங்க என்ன கவனிச்சுக்கோங்க, குஹன் இடத்துல எந்த தூய்மையும் இல்லை, இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றான். துருவன் ஒன்னும் 80 வயசு கிழவன் கிடையாது, ஒன்னும் அனுபவசாலி இல்ல, அறிவாளி கிடையாது, ஆனாலும் பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றான். கஜேந்திரன் பெரிய படிச்சவன்லாம் கிடையாது, சாதாரண யானை, இறைவன் அவனுக்கும் அருள் செய்தான். விதுரன் ரொம்ப வசந்த சாதின்னு தான் சொல்லிக் கொள்ளவே இல்லை, ஆனாலும் பெருமானவனை அணுகினான். அதே போலத்தான் உக்ரசேன மகாராஜா பிள்ளையினாலேயே சிறை வைக்கப்பட்டிருந்தார். அவர்கிட்ட என்ன பெரிய ஆண்மை இருக்கிறதா, வீரம் இருக்கிறதென்னெல்லாம் பார்த்துட்டு பகவான் அனுகிரகம் செய்யவில்லை. அத போலத்தான் கூனிக்கும் பெருமான் இறங்கினான். சுதாமாவிற்கு தனங்களை வாரி இறைத்தான். பக்தியா துஷ்யதி கேவலம் நது குணைஹி பக்த பிரியோஹி மாதவஹா. இறைவன் எதொன்றுக்கு மயங்குகிறான்? தூய்மையான அன்பிற்கு மட்டுமே பகவான் மயங்குகிறான், இறங்குகிறான். அதனால தான் விபீஷணன் பெருமானிடத்திலே வந்தான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நாம ராவணனோட இருந்தோம்னு சொன்னால் அது சரிப்பட்டு வராது, நாம நிச்சயமாக ராமனோடு தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு கூட 4 பேரை அழைத்து கொண்டு கையிலே கதையையும் எடுத்துக்கொண்டு நேராக ராமனிடத்திலே வந்தான். நீங்க கடவுளை பார்க்க போச்சே, கையில கதையெல்லாம் எடுத்துட்டு போவீங்களா? கத்தியெல்லாம் தூக்கிட்டு போவீங்களா? அப்படி தூக்கிட்டு போனா நான் என்ன கேட்பேன் உங்களை பார்த்த? ஏண்டா நீ என்ன சாமி கும்பிட போறியா
இல்ல சண்டை போட போறியான்னு கேள்வி வருமா வராதா? அப்போ விபீஷணன் கதையை தூக்கிட்டு வரலாமா ராமன் கிட்ட? ஆனா வந்தான். ஏன் கதையை தூக்கிட்டு வந்தான்? ராமன் சேர்த்துக்கலன்னா மண்டையில ஒரே போடு போடுவோம் அப்படின்னு நினைச்சானா? அப்ப எதுக்கு கதை கையில? அதை வேடிக்கையா இப்படி சொல்லுவாங்க, விபீஷணன் லங்கையில இருக்கிற மொத்த பேரையும் ராமன் கிட்ட கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டான். யாரை பார்த்தாலும் கேட்பானா, நான் ராமன் கிட்ட போறேன், நீ வந்துடுறா, இங்க இருந்தா பெரிய நஷ்டமாயிடும்டா, வந்துடுறான்னு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கான். ராவணனையே கூட்டான், அவன் வரல. ராவணன் என்ன சொல்லிட்டான், இந்த குலத்திலே பிறப்பதற்கு நீ லாயக்கற்றவன், என் குலத்தை கெடுக்க வந்த கோடரி கொழுந்து, நீ போ அப்படின்னா. நீ போடா, என் கண்ணு முன்னாடியே நிக்காதன்னு துரத்திட்டான். அப்பாடான்னா விபீஷணன், இதைத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன், நல்ல காரியம் செஞ்சேன் அண்ணா, நீ உருப்படியா செஞ்ச காரியம், என்ன வெளில போன்னு சொன்ன பாரு, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரையும் நான் திரட்டி கொண்டு போகிறேன் அப்படின்னு எல்லாரையும் கூட்டான். முக்காவாசி பேர் என்ன தெரியுமா சொல்லிட்டான், அதெல்லாம் ராவணனை விட்டெல்லாம் வர முடியாது, அந்த பக்கம் போயிட்டு ஒருவேளை நாளைக்கு ராவணன் ஜெயிச்சுட்டான்னா நம்மள துவம்சம் பண்ணிடுவான், அதனால நாங்க வருதா இல்லை அப்படின்னுட்டாங்க. ஒரு 4 பேர் மட்டும்தான் விபீஷணன் கூட வரதுக்கு தயாரா இருந்தா. விபீஷணன் கேட்டான், மொத்தம் எத்தனை பேர் வராங்க நம்ம கூட? என்ன ஒரு 4000 பேர் வராங்களா அப்படின்னா. இல்லை மகாராஜா. அப்படின்னா ஒரு 400 பேர் இருக்காங்களா? இல்லை மகாராஜா. 40? அதுவும் இல்லை மகாராஜா. அப்ப எத்தனைன்னா 4 பேர் நாங்க இருக்கோம், அவ்வளவுதான். சரி வாங்க போலாம். அவனுக்கு ரொம்ப வேதனையா போச்சு, பெரிய கூட்டமா போவோம்னு நினைச்சுட்டு இருந்தோமே, 4 பேர் தானா அப்படின்னு நினைச்சான் பாருங்க. ஒரு ஓரமா அவனோட கதை இருந்துதான். அவன் ரொம்ப வெறுத்து போய் நேர போனான், அந்த கதை கிட்ட போனான். கதை, நான் ராமன் கிட்ட போறேன், வரியா அப்படின்னு. பேசுமா கதை? பேசாது. அவன் தூக்கிட்டு வந்துட்டான். நான் கேட்டேன், அது வரேன்னு சொல்லவே இல்லையே என்ன? விபீஷணன் என்ன தெரியுமா சொன்னா, வரலன்னு கூட தான் சொல்லன்னா. புரியுறதா உங்களுக்கு? அது வரேன்னு சொல்லிச்சா? சொல்லல. வரலன்னு சொல்லிச்சா? மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. நீ வரியான்னு கேட்டேன், அது வரலன்னு சொல்லல, அப்ப வரேன்னு சொல்லுதுன்னு தான் அர்த்தம். தூக்கிட்டு வந்துட்டேன்னா. கதையை தூக்கிட்டு வந்துட்டான். மேலே நிற்கிறான். கீழே பார்த்துட்டு ராமன் வானரங்களோட இருக்கிறத பார்த்துட்டு பொறுமையா அந்த வானரங்கள் இடத்துல பிரார்த்தனை பண்றான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இறைவனிடத்திலே நாம் செல்லும் போது இறை அடியவர்களை முன்னிட்டு கொண்டு செல்ல வேண்டும். அதனாலதான் விவேகானந்தருக்கு ஒரு குரு தேவைப்பட்டார். இல்லைன்னா குருவினுடைய தேவை என்ன? யோசனை பண்ணி பாருங்க. ஏன் நேரடியா விவேகானந்தருடைய அறிவிற்கு பகவானோட ஒரு தொடர்பு அவரால் ஏற்படுத்திக்க முடியாதா? முடியாது. எத்தனை அறிவு இருந்தாலும் ஒரு ஆச்சாரியன் ஆசான் நமக்கு இல்லைன்னு சொன்னால் இறைவன் அருள் செய்ய போவதில்லை. அதுதான் உண்மை. அதனாலதான் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி கொண்டார், அவர் மூலமாக இறைவனை அடைந்தார். இதுதான் உண்மை. ஒரு குரு இல்லைன்னா பகவான் அனுகிரகம் பண்ண போறது கிடையாது. நீங்க எத்தனை பெரிய அறிவாளியாக இருந்தாலும், இதுதான் வேடிக்கைங்க, அறிவே இல்லாதவர்களா இருந்தாலும் குருவினுடைய அருளால பகவானை அடைந்து விடலாம். அறிவுடையவர்களாக இருப்பினும் குருவருள் இல்லை என்றேல் திருவருள் கிடையாது. குருவருள் இல்லைன்னா திருவருள்ங்கிறது கிடைக்காது. விபீஷணன் அதனால என்ன பண்ணா, அந்த வானரங்களை பார்த்து பிரார்த்திக்கிறான். நீங்க தான் என்னை கொண்டு போய் ராமனிடத்திலே சேர்க்க வேண்டும் என்று வேண்டுகிறான். சுக்ரீவன் இப்படி பார்த்தான் மேல. விபீஷணனா ராவணனுக்கு தம்பி, வரக்கூடாத இடத்துல இருந்து வந்திருக்கான். ராவணனுக்கு வேண்டப்பட்டவன் அவன் நல்லது செய்யறதுக்காக வந்திருக்க மாட்டான். அவனை சும்மா விடக்கூடாது, முதலே முடிவு பண்ணிட்டான். சுக்ரீவன் என்ன நினைச்சான், அவனை சும்மா விடக்கூடாது. ராமன் சொன்னார், எனக்கு என்னமோ சேர்த்துக்கலாம்னு தோன்றதுன்னார். சுக்ரீவன் என்ன தெரியுமா சொல்லிட்டான், ராமா நீ வெறுமை இரு, இவனுக்கு கொஞ்சம் மனசுல என்ன எண்ணம் தெரியுமா, நம்மை நாடி ராமன் வந்திருக்கிறான். நம்ம கிட்ட 20 நிமிஷம் இருக்கு, ரொம்ப கவனமா கேளுங்க. நம்மை நாடி விபீஷணன் வந்திருக்கிறான். ராமன் என்ன நினைச்சான், விபீஷணன் நம்ம நாடி வந்திருக்கான். சுக்ரீவன் என்ன தெரியுமா நினைச்சான், நம்மை நாடி ராமன் வந்திருக்கிறான். எங்கிட்ட ஹெல்ப் கேட்டுதானே ராமன் வந்திருக்கான், அப்ப நான் சொல்றதெல்லாம் செய்யணும், நான் தான் காப்பாத்துறவன் ராமனேன்னு சுக்ரீவன் மனசுல ஒரு எண்ணம், ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டு விட்டது. அவன் சொன்னா, ராமா நீ கொஞ்சம் சும்மா இரு, அப்படிலாம் அவனெல்லாம் சேர்த்துக்க முடியாது, சேர்த்துக்கிட்டு நாளை பின்ன அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னா யாரு சமாளிக்கிறது, அதனால நீ சும்மா இருன்னா. ராமன் புரிஞ்சுக்கிட்டார், ஓஹோ இந்த குரங்கு இதுங்கிட்ட நாம ஹெல்ப் கேட்டதுனால இது இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே முடியாது, இதுதான் நம்மளை காப்பாத்துறதான் நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ராமன் புரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு அதை உணர்த்தணுமே, சுக்ரீவனுக்கு உணர்த்தணும் இல்லையா? அப்ப ராமன் சொல்றான், என்னப்பா இன்னமும் என்ன சும்மாருன்னு சைகை காட்டுற, விபீஷணனை சேர்த்துக்கிட்டா அவன் என்ன ஏதாவது செஞ்சுடுவான்னு நீ பயப்படுறல? ஆமா ஆமா, அந்த பிரச்சனை எல்லாம் வேற யாரு சமாளிக்கிறது, இருக்கிற பிரச்சனை போறாதா நமக்கு,
அப்படின்னா சுக்ரீவன். ராமன் அப்ப சொன்னார், என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க, வால்மீகி ரொம்ப அழகா எழுதுறார் இந்த இடத்தை. என்னை யாராலும் ஏதும் செய்ய முடியாது. என்னை எதிர்க்கிறவர்களை என் விரல் நுனியாலே, என்னுடைய நகத்தாலேயே அழிப்பதற்கு வல்லமை படைத்தவன் நான். என்ன சொன்னார்? நான் விரும்பினேனாகில் என்னை எதிர்ப்பவர்களை என்னுடைய கைவிரல் நகங்களாலே அழிப்பதற்கு சக்தி படைத்தவன் நான். வியாக்கியானம் பண்றவெல்லாம் எழுதினா, ராமன் அப்போ தன்னுடைய இன்னொரு அவதாரத்துக்கே போயிட்டாராம். எந்த அவதாரம் அது? நரசிம்ம அவதாரம், மகாவதாரம் நரசிம்மா. அந்த அவதாரத்துக்கு போயிட்டார் அவர். கையில நகங்களை கொண்டே இரணியனை முடிச்சாரா? கஷ்டப்பட்டாரா? ஏதாவது? இரணியனுக்கு ஒண்ணுமே புரியல. எவன் வந்தான் என்ன செஞ்சான்னே புரியல. அவன் பான்னு பாக்குறான். என்னடா அது? தலைக்கு மேல பார்த்தா சிங்கமா இருக்கான், தலைக்கு கீழே பார்த்தா மனுஷனா இருக்கான். இது மனுஷனா சிங்கமா, சிங்கமா மனுஷனா? ஒன்னும் புரியல. அவன் யோசனை பண்றதுக்கு டைமே கொடுக்கல. ஆயிரக்கணக்கான கைகளோட வந்தார் நரசிம்மன். சும்மா 4 கை 2 கையோட எல்லாம் வரல. அந்த கைகள்லாம் அப்படியே போட்டி போடுமாம் பாருங்க இரணியனை அழிப்பதற்கு. அதை வேதாந்த தேசிகன் அழகாக வர்ணிக்கிறார். அந்த கைகளுக்கு இடையிலே கடும் போட்டி நிகழ்ந்ததுன்னார். இரணியனை வதம் பண்றதுல அந்த கைகள் அப்படியே போட்டி போடுதான். ஒரு கை வந்தா ஒரு கை அப்படி பிடிச்சி தள்ளுமா. ஏண்டானா இந்த பெருமை எனக்கு தான் வரணும்னுமா. அந்த கைகளுக்கு இடையில் அந்த சண்டை பாருங்கோ. பிரகலாதனை ரட்சித்தோங்கிற பெருமை, இரணியனை வதம் செய்தோங்கிற பெருமை, அது தனக்குத்தான் கிடைக்கணும்னு ஒரு கையும் அப்படி போட்டி போடுதான். ஒரு கை அப்படி குத்தி கீறி கிழிக்க போகுதுன்னா இன்னொரு கை வந்து அந்த கையை தட்டி விட்டு அது போய் கிழிக்குமா. இந்த பெருமை எனக்கு தான்டான்னுமா. தள்ளி விடப்பட்ட கை இருக்கு பாரு, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன பிடிச்சி தள்ளி இருப்பேன்னு அது வருமா. நான் தான் கிழிப்பேன், நான் தான் இரணியனை முடிப்பேன். பிரகலாதனை ரட்சிப்பதிலே பகவானை காட்டிலும் அவனுடைய கைகளுக்கு அத்தனை ஈடுபாடு, அத்தனை வேகம், உத்வேகம்னு சொல்றார். அத்தனை பெருமானுடைய கைகளுக்கு. அந்த நகங்களாலேயே முடிச்சிட்டார் இல்லையா, சிம்பிளா முடிச்சிட்டார் இல்லையா. ராமன் அதைத்தான் சொல்றார், நான் நினைச்ச நகத்தாலேயே ஒருத்தனையும் அழிச்சுடுவேன், ஒன்னும் கஷ்டமே பட வேண்டாம். அப்ப கேட்டான் சுக்ரீவன், செய்யறதானே என்ன? நல்ல பாயிண்ட் தானே இது, செய்யறதானே. இப்ப நீங்க கூட நான் நினைச்சேன்னா ஆனுவல் எக்ஸாம்ல நான் தான்டா ஃபர்ஸ்ட். அப்ப ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான்? பேசாதரா செஞ்சு காட்டுறான்னுவான். சொல்லுவானா மாட்டானா? நான் மட்டும் கிரவுண்ட்ல இறங்கினேன்னு வச்சுக்கோங்க, செஞ்சுரி போடாத வரமாட்டேன். இப்ப கூட பாருங்க, பாகிஸ்தான் 2 தடவை ஏற்கனவே நம்ம கூட தோத்து போச்சு. எந்த இப்ப ஏசியா கப்ல இன்னொரு வாட்டி ஆட போகுதா? இப்போ இல்லையா? ஆட போகுதா இல்லையா? இன்னொரு வாட்டி ஐயோ ஆட போகுது. நாளன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபைனல் இருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் திரும்பவும். ஏற்கனவே 2 தடவை நம்ம ஜெயிச்சிட்டோம். இந்த தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அணியில ஒரு பிளேயரை பத்தி அந்த ஊருக்காரர் ஒரு பேட்டி கொடுத்தார். என்ன தெரியுமா பேட்டி கொடுத்தார்? உங்க சைட்ல யாரோ பெரிய பவுலர் இருக்காராமே, அவருக்கு என்ன பேரு? இந்தியாவில் பெரிய பவுலர், ஃபாஸ்ட் பவுலர். அந்த பூம்ரா வந்து போடட்டும், எங்கால 6 6 அடிப்பான் அப்படின்னாரு. எப்படி? எங்கால 6 6 அடிக்கிறானா இல்லையா பாருங்க, 6 பால்ல. அவ்வளவு பெரிய பிளேயர் அப்படின்னா. அவன் சொன்னவன் எந்த நேரத்துல வாய வச்சானோ தெரியல. அந்த பிளேயர் 4 டக்கு அடிச்சுட்டான். இது வரைக்கும் 4 தடவை அவுட் ஆயிருக்கான். ரன்னே எடுக்காத அவுட் ஆயிருக்கான். 6 அடிக்கிறது இருக்கட்டும், ஒரு ரன் கூட அடிக்கல, 4 தடவை டக் அவுட் ஆயாச்சு. இப்ப எல்லாம் நம்ம ஆளுங்கெல்லாம் கிழிகிழியும் கிழிக்கிற. ஓ, இவர் தான் 6 பந்துல 6 6 அடிக்கிறவரா? இன்னும் மொத்தமாவே 6 ரன் அடிக்கல போல் இருக்கே. இத்தனை மேட்ச் ஆடி எல்லா மேட்சும் வராரு, அவுட் ஆறாரு, போய்கிட்டே இருக்காரு. அதுக்கு தான் முதல்ல ரொம்ப வாய விடக்கூடாதுங்கிறது அர்த்தம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? கிரவுண்ட்ல இறங்கி நான் மட்டும் இறங்கினா செஞ்சுரி போடாத வரமாட்டேன்னா, ஆடி காட்டுறா, முதல்ல ஒரு 10 ரன் அடுறா பார்க்கலாம். இறங்கி ஒரு சிங்கிள் ஆடி காட்டு முதல்ல, நீ 4 6 எல்லாம் அப்புறம் அடிச்சுக்கலாம். சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஆரம்பத்துல தபதபன்னு ரொம்ப பேசிடக்கூடாது. அதுக்குதான் இப்ப ராமன் என்ன சொல்லிட்டார்? நான் நினைச்சேன்னா என் கைவிரல் நகத்தாலே அழிச்சிருவேன் அப்படின்னார். சுக்ரீவன் என்ன கேட்டான்? செஞ்சு காட்டு, முடிச்சு காட்டு ராவணனை, ஏன் செய்யலன்னா. பெருமாள் என்ன தெரியுமா சொன்னார்? சுக்ரீவா, என் வார்த்தையை நீ சரியா கேட்கல. நான் நினைச்சேன்னா சொன்னா இல்லையா? நான் நினைச்சேன்னா செய்வேன். இப்ப ஏன் செய்யல? நான் நினைக்கல, எனக்கு அது இப்ப தேவையா படல, செய்யணும்னு தோணல. தோணிச்சுன்னு வச்சுக்கோயேன், யாரா இருந்தாலும் என் விரல் நகத்தாலேயே நான் அழிச்சுடுவேன். ஆனா இந்த இடத்துல சுக்ரீவனை நீங்க புரிஞ்சுக்கணும். அவன் பெரிய கர்வி, அபிமானத்தினால இப்படி சொன்னான்னு நினைக்காதீங்கோ. இதை நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா வர்ணிக்கிறா. எப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். விபீஷணன் ராமனே கத்தின்னு வந்துட்டான். ராமன் சுக்ரீவா நீதான் கத்தின்னு வந்திருக்கான் சுக்ரீவன் கிட்ட. தங்கிட்ட வந்தவனை விடக்கூடாதுன்னு ராமனுக்கு அபிப்பிராயம். ஏன்னா விபீஷணன் தங்கிட்ட வந்திருக்கான், அவனை விட்டுடக்கூடாதுன்னு ராமனுக்கு அபிப்பிராயம். சுக்ரீவனுக்கு என்ன அபிப்பிராயம்? தங்கிட்ட வந்த ராமனுக்கு எந்த தீமையும் நேர்ந்து விடக்கூடாது, ராமனை விட்டுடக்கூடாதுன்னு சுக்ரீவனுக்கு அபிப்பிராயம்.
விபீஷணனை விட்டுடக்கூடாதுன்னுட்டு ராமனுக்கு அபிப்பிராயம். அந்த விபீஷணன் வந்தான். நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக நிவாசாய சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே க்ஷிப்ரம்ங்கிறான். என்ன சீக்கிரமா கொண்டு போய் ராமன் கிட்ட விடுங்கோன்னா. சீக்கிரமா. இப்ப பசி எடுத்தா நீங்களா எனக்கு சீக்கிரமா சோறாக்கி போடு சொல்லுவோமா மாட்டோமா? பசி எடுத்தா அப்படி சொல்லுவோம். இப்பதான் காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு 7 மணி 7:15 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டீங்க, திரும்பி 8 மணிக்கு பசிக்குதுன்னா கேட்கறவங்க என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் இருப்பா, இப்பதானே டிஃபன் சாப்பிட்ட, கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லு. வீடாவே இருந்தாலும் வீட்டுல என்ன சொல்லுவாங்க? உடனே அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்களா? 7 மணிக்கு டிஃபனை கொடுத்துட்டு 8 மணிக்கு சோறு போடுவாங்களா? நல்லா போடுவாங்க, முதுகுல போடுவாங்க. 7 மணிக்கு டிஃபனை சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு சோறு கேட்டா முதுகுல போடுவாங்க. வெயிட் பண்ணு, வயிற்றுக்கு ஆகாது, பொறுமையா இரு. இப்ப விபீஷணன் என்ன சொல்றான்? சீக்கிரமா என்ன ராமன் கிட்ட கொண்டு விடுன்னு. என்ன பரபரப்பு உனக்கு? இப்பதானே வந்திருக்க, அவ்வளவு சீக்கிரமா கடவுள் கிடைச்சிருவாரா? பொறுமை காக்க மாட்டியா? அதுக்கு அவன் பதில் சொல்றான், பொறுமை காக்கலாம் தான், ஆனா மனசு ஒரு குரங்கு மாதிரிங்கிறான். திடீர்னு மனசு இருக்கு பாருங்க, எங்க வேணாலும் போயிடு. இப்ப நீங்களே இங்க உட்காந்துருக்கீங்க, உங்க மனசு 1.5 மணி காலம் இங்கேயே உட்காந்துருக்குன்னு உறுதியா சொல்ல முடியுமா? என் மனசு உட்காந்துருக்கான்னே சொல்ல முடியாது. அப்புறம் தானே உங்க மனசை பத்தி சொல்ல முடியும். உடல் இங்கே அமர்ந்திருக்கும், உள்ளம் உலகமெல்லாம் சுற்றி வரும். சுற்றி வருமா வராதா? உலகமெல்லாம் சுற்றி வரும். இந்த உபன்யாசம் முடிக்கும் போது ஒரு தெம்பும் உற்சாகமும் உங்களுக்கு வரும் பாருங்க. அது தொடங்கும் போதோ நடுவுலையோ இருக்காது. முடிக்கும் போது ஆஹா, டோன் எல்லாம் பார்த்தா, இப்ப சொல்ற விதமெல்லாம் பார்த்தா இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சிருவார் போல் இருக்கு. அப்பாடா முடிஞ்சுதுரா சாமின்னு தோணுமா? தோணாதா? தோணாது. அருமையான பதில். தோணாதுன்னு ஒரு குழந்தை சொன்னார் பாருங்க. அவர் வாய் வார்த்தைக்கு சொல்லியிருந்தாலும் உள்ளத்தை வென்று விட்டார். மனசுல இருந்து சொன்னாரான்னு தெரியாது, ஆனா வாய் வார்த்தைக்கு சொல்லி இருந்தாலும். இப்ப சில பேரை பார்த்தா சௌக்கியமான்னு கேட்கறோம், அப்படியே மனசுல இருந்து கேட்கறோமா? மனசு இப்படி கூட சொல்லும், அவர் சௌக்கியமா இருந்தா என்ன இல்லைன்னா என்னன்னு கூட சொல்லும். அதுக்காக கேட்காத விட்டுருவோமா? அது கேட்கணும், அது பண்பாடு. சார், மனசுலேருந்து கேட்காம வாயால கேட்டு என்ன பிரயோஜனம்னா, மனசுலேருந்து கேட்கணும், இல்லைன்னு சொல்லல, குறைஞ்சபட்சம் வாயாலையாவது கேளு. ஏன்னா நீ வாயாலேயே கேட்டுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் மனசால கேட்ப. ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டா கூட ஒரு தெம்பு தருதுல. சௌக்கியமா? சுவாமிஜி என்ன டெய்லி பாப்பார், நலமா இருக்கீங்களா, சௌக்கியமா வந்தீங்களா கேட்பார். நம்மளை பார்த்து சந்தோஷமா இருக்கா இல்லையா, நாமளும் திரும்ப கேட்கிறோம் சந்தோஷமா இருக்கா இல்லையா. அது ஒரு பண்பாடு. நலமா இருக்கவே தானே வந்திருக்கோம். நான் அவர்கிட்ட நல்லா இல்லைன்னா வந்திருப்பேன், நான் பதில் சொல்ல முடியுமா? நலமா இருக்கீங்களான்னு அவர் கேட்டா நான் என்ன பதில் சொல்லணும்? நலமாகவே இல்லை என்றாலும் நலமாக இருக்கிறேன்னு தான் சொல்லணும் இல்லையா? இல்லை இப்படி சொல்ல, நல்லா இருக்கேன், கொஞ்சம் சளி இருக்கு, கொஞ்சம் தலைவலி இருக்கு, இப்படி ஏதாவது கூட சேர்த்து சொல்லலாம். இப்ப பல பேரை நீங்க கேட்டு பாருங்க, வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டு பாருங்க, நாமோ போகுது அப்படின்னு இழுப்பாங்க. அந்த மாதிரி பதில் சொல்லலாமா? விரக்தியா அப்படி பேசவே கூடாது. அந்த விரக்தியா பேசவே கூடாது. இந்த இடத்துல உன்னை நீயே பலவீனன் என்று நினைத்து கொள்ளுவதுதான் மிகப்பெரிய பாவம். அப்ப எப்ப கேட்டாலும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நன்னா இருக்கேன்னு மட்டும் சொல்லாதீங்க, கடவுள் அருளால் நன்றாக இருக்கிறேன். இந்த பிட்டை போட்டுக்கிட்டே இருங்க. கூட கூட கடவுளுக்கு என்ன தெரியுமா தோணும்? அடிக்கடி நம்மள வேற கூட்டிக்கிறான், சரியா வைக்கலன்னா பழி நம்ம பேர்ல வருமோன்னு நினைப்பாரு. புரியுறதா உங்களுக்கு? கடவுளை நம்ம வசம் கொண்டு வருது ரொம்ப ஈஸி. அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் அருளால நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டீங்களான்னா அவர் எட்டி பாப்பார், அது யாரா, அது என் பேரை சொன்னது, ஐயோ இவனை நல்லா வைக்கலன்னா அப்ப கடவுள் அருளாளன்னு சொல்லி நல்லா இல்ல போல் இருக்கேன்னு பேச்சு வந்துடும் பாருங்க. இப்ப பொறுப்பு அவர் தள்ள வச்சாச்சு. அதனால எப்பவும் அப்படியே சொல்லுங்க. ஓகேவா? என்ன சொல்ற, எப்படி இருக்கீங்க எல்லாம்? அது உங்களை பொறுத்தவரையிலையும் 100க்கு 100 உண்மை. கடவுள் அருளால நீங்க நல்லா இருக்கீங்க. எப்பவும் இதே மாதிரி நன்னா இருக்கணும், அதுதான் வேணும். கடவுள் அருள் எப்போதும் உங்களுக்கு இதே போல கிடைப்பதாகுக. நீங்கள்லாம் நிச்சயமா செய்யறவங்க தான். இப்ப இங்க பாருங்க, நிறைய பெரியவங்க உட்காந்துருக்காங்க. இந்த பெரியவங்களுக்கும் இந்த இல்லத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு. அவங்க பழைய நாள்ல இங்கேயே படிச்சு இந்த இயக்கம் மூலமாகவே வளர்ந்து இந்த இல்லத்திலேயே வளர்ந்து இன்னைக்கு அவங்களால முடிஞ்ச தொண்டுகளை இந்த இல்லத்திற்கு செய்கிறார்கள் பாருங்கள். நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல நீங்க என்ன உறுதிமொழி எடுத்துக்கணும்? நாங்களும் வளருவோம், நாங்களும் முன்னேறுவோம், நாங்களும் பெரிய இடத்தை பிடிப்போம், பெரிய இடத்தை தொடுவோம், இந்த இல்லத்திற்கு எங்களாலான பங்களிப்பை முழுமையாக செய்வோம். இததான் நீங்க கை தட்டுங்க. இதுக்கு தான் கை தட்டணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நீங்க இப்பவே முடிவெடுக்கணும். அப்பாடா, நான் கேட்டேன், இந்த இடத்த விட்டு படிச்சுட்டு நீங்க வெளியில போன அப்புறம் இந்த இடத்துக்கு எப்பயாவது வருவீங்களான்னா, சார் அதான் படிச்சுட்டு போயா சொல்லு, அப்புறம் எவன் சார் வருவான் அப்படி சொல்லவே கூடாது. இதோட ஒரு தொடர்பு, இதை ஒரு குடும்பமாக நீங்கள் பாவித்து இன்றைக்கு இங்க இருக்கிறவர்கள் செய்கிற அந்த பணிகளை எல்லாம் அவங்களுக்கு வயசாயிட்டே இருக்கு இல்லையா, எப்பயும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அடுத்தடுத்து வர வேண்டும் எல்லாரும்.
ஓகேவா இல்லையா? கரெக்டா இல்லையா? அது தோனி இருந்தாரு, தோனி போனாரு, கோலி வந்தாரு, ரோஹித் சர்மா வந்தாரு. இப்ப யாரு கேப்டனு? டெஸ்ட்னா ஒருத்தரை வச்சிருக்காங்க, ஒன் டேனா ஒருத்தரை வச்சிருக்காங்க, T20 ஒருத்தரை வச்சிருக்காங்க. அடுத்தடுத்த ஆள் வந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? அத போல நீங்கள் வர வேண்டும், அடுத்தடுத்து செய்வதற்கு வர வேண்டும். அதனால விட்டே கொடுக்க கூடாது, நம்மால் இயன்ற பணிகளை செய்ய வேண்டும். கடவுள் அருளால் நலமாக இருக்கிறேன். அதனால தான் அவன் சொன்னான், விபீஷணன் மனசு ஒரு குரங்கு மாதிரி, இப்ப இங்க வந்திருக்கேன், திடீர்னு மனசு என்ன தெரியுமா சொல்லும்? என்ன இருந்தாலும் அண்ணனை இந்த நிலைமையில விட்டுட்டு வந்திருக்க கூடாதோ அப்படின்னு உள்ள இருந்து கேட்கும். சரி, அப்ப அவங்ககிட்டே போயிடுவோம் அப்படின்னு தப்பான முடிவை கூட எடுத்துரும். மனசு எப்பயுமே ரொம்ப சரியான முடிவு தான் எடுக்கும்னு சொல்ல முடியாது. அப்பப்பதான் நல்ல முடிவை எடுக்கும். பெரும்பாலும் தப்பான முடிவை எடுத்து நம்மளை எங்கேயோ கொண்டு போய் கண்ணை கட்டி காட்டிலே விட்டு விடும். அதனால அந்த மனசை தாஜா பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனசே மனசே, உன்ன மாதிரி நல்ல ஆளே கிடையாது, நீதான் ரொம்ப நல்லவன், நீதான் ரொம்ப நல்லவன், ஏன் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா அப்பதான் நல்ல விஷயங்கள்ல கொண்டு போய் அது உங்களை நிறுத்தும். அதனால மனசை கொண்டாடிக்கிட்டே இருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். விபீஷணன் சொன்னா சீக்கிரமா சேர்த்துக்கோங்கன்னு சொன்னா, ராமன் பெரிய மீட்டிங் எல்லாம் வச்சார். எல்லா வானரங்களையும் சேர்த்து கொண்டு ஒரு வானரத்தினுடைய கருத்தும் கேட்கப்பட்டது. நீ சொல்லு, சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னா, பெரும்பான்மை வானரங்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவனை சேர்த்து கொள்ளக்கூடாது. ஏன்னா சத்ருவினிடமிருந்து வந்தவன், நம்ம எனிமி கிட்ட இருந்து வந்திருக்கான், அவன் நல்லவன் நாம எப்படி நம்புவது? சேர்த்து கொள்ளக்கூடாது. சரி, எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? ஹனுமான் நீ சொல்லுப்பான்னு கேட்டார். இதான் கிளைமேக்ஸ். இது ஆன்டி கிளைமேக்ஸ்லாம் இல்ல, ரொம்ப நல்ல கிளைமேக்ஸ் பாருங்க. ஹனுமானை பார்த்து கேட்டார், நீ சொல்லுப்பா, நீ சொல்லு, விபீஷணனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா? ஹனுமான் என்ன தெரியுமா சொன்னார்? சேர்த்துக்கலாம் சாமி, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னார். எப்படி சொன்னார்? ரொம்ப நல்லவன். எப்படி ஹனுமானுக்கு தெரியும் விபீஷணன் நல்லவன்? இவர் தான் லங்கைக்கு போனார் இல்லையா, தூதனா போனார் இல்லையா? அப்ப ராவணன் என்ன தெரியுமா சொன்னா? இந்த குரங்க கொன்னு போடுங்கடான்னா. ஏய், இந்த குரங்க கொன்னு போடுங்கடா. உடனே எல்லாம் தயாராயிட்டாங்க. மறுத்து பேசிய ஒற்றை ஆள் யாரு? விபீஷணன் எழுந்து என்ன தெரியுமா சொன்னா? அண்ணா, உனக்கு தெரியாத சாஸ்திரம் இல்லை, இப்படிலாம் கொஞ்சம் தூபம் போட்டு தான் பேசணும், அப்பதான் கொஞ்சம் மயங்குவாங்க எதிர்க்க இருக்கிறவங்க. உனக்கு தெரியாத சாஸ்திரம் இல்லை, உன்னை போல நல்லவன் இல்லை. யாரை பார்த்து சொல்றான்? ராவணன் நல்லவனா? இருந்தாலும் சொன்ன வார்த்தையை கேட்கணும்ல அவன். அதுக்காக உன்ன மாதிரி நல்லவன் கிடையாது, உனக்கு தெரியாத சாஸ்திரம் கிடையாது, தூதனா வந்தவனை கொல்லக்கூடாது, அது உனக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணு. ஓ, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? தூதனாக வந்தவனை கொல்லக்கூடாதுல்ல, நான் வேற நல்லவன் வேற சொல்லிட்ட நீ. சரி, வால்ல நெருப்பை கொளுத்தி விட்டு அனுப்பி விடுங்கோ அப்படின்னு விட்டான். அதனால தூதனாக வந்தவனை கொல்லக்கூடாது என்று என்னை காப்பாற்றியவன் விபீஷணன். இல்லைனாலும் அனுமானம் ஒன்றும் செய்ய முடியாது, அது வேற விஷயம். இருந்தாலும் பரிந்து பேசினான் இல்லையோ விபீஷணன், அதனாலே நல்லவன் சேர்த்து கொள்ளலாம்னா. ஹனுமார் எவ்வளவு கெட்டிக்காரத்தனமா சொல்லியிருக்காரு பாருங்க, நல்லவன் சேர்த்து கொள்ளலாம். இப்ப 2 ஆப்ஷன் இருக்கு ராமனுக்கு முன்ன. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? சேர்த்து கொள்ள கூடாதுன்னு ஒரு அணி சொல்லுது, சேர்த்து கொள்ளலாம், நல்லவன் சேர்த்து கொள்ளலாம். தகாதவர்களிடமிருந்து வந்திருக்கிறான், சேர்த்து கொள்ளக்கூடாது. தகாதவன் சேர்த்து கொள்ளக்கூடாது, தகுந்தவன் சேர்த்து கொள்ளலாம். இதுதானே 2. மூணாவதா ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? நல்லா யோசனை பண்ணுங்க. இருக்கு. மூணாவதான ஆப்ஷனை தான் ராமன் எடுத்தார். இது நாம யாரும் யோசனை பண்ணவே முடியாது. ராமனை தவிர இந்த முடிவை வேற யாராலையும் எடுக்கவே முடியாது. 2 ஆப்ஷனை தாண்டி மூணாவது இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. இருக்கு, அதான் நானும் சொல்றேன். அது என்ன இருக்குங்கிறதான் கேள்வி. இருக்கு அப்படிங்கிறார் ஒருத்தர். என்ன இருக்கு? மூணாவதான ஆப்ஷன் அருமையான ஆப்ஷன். ராமன் என்ன தெரியுமா சொல்லிட்டார்? நீங்க 2 பேர் சொன்னதையும் எடுத்துக்கிறேன். நீங்க 2 பேர் சொன்னதையும் எடுத்துக்கொள்ளுகிறேன். 2 பேர் சொன்னதையும் எப்படி எடுத்துக்க முடியும்? வேண்டாம், வேணும், 2ஐயும் எடுத்துக்கிறேன்னா. சில பேர் பார்த்துருக்கீங்களா, காஃபி கொண்டு வந்து நீட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காஃபியா அதெல்லாம் எதுக்கு அப்படி, எப்படி காஃபியா அதெல்லாம் எதுக்குன்னு கை போய்கிட்டே இருக்கும் வாங்கிக்கிறதுக்கு. காஃபிலாம் எதுக்குன்னுவாங்க, வாய் வேணாங்குது, கையே. இப்ப அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ராமன் 2 பட்சத்தையும் எடுத்துக்கிட்டார். தகுதியற்றவன் சேர்த்து கொள்ளக்கூடாது, தகுதி உடையவன் சேர்த்து கொள்ளலாம். 2ஐயுமே எடுத்துக்கிறேன், பாதி பாதி எடுத்துக்கிறேன். எவ்வளவு பெரிய கெட்டிக்காரத்தனம் பாருங்க. தகுதியற்றவன் எடுத்துக்கொள்கிறேன், சேர்த்து கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ளுகிறேன். புரியுறதா உங்களுக்கு? தகுதியற்றவன் சேர்த்து கொள்ளக்கூடாது, தகுதி உடையவன் சேர்த்து கொள்ள வேண்டும். அதுல சேர்த்து கொள்ள கூடாதுங்கிறத கட் பண்ணிட்டார், இதுல தகுதி உடையவன்கிறத கட் பண்ணிட்டார். ஹனுமான் சொன்னதுல தகுதி அற்றவன் ஆனாலும் சேர்த்து கொள்கிறேன் அர்த்தம். ராமன் என்ன சொன்னார்?
நல்லவன் சேர்த்துக்கோன்னு சொன்னியே ஹனுமான், இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? கெட்டவன் சேர்த்துக்காதேன்னு சொன்னா நான் என்ன எதிர்பார்த்தேன் தெரியுமா? கெட்டவனாயிருந்தாலும் சேர்த்துக்கொள்னு யாரேனும் சொல்லுவீர்களோன்னு பார்த்தேன்னார். புரியுறதா உங்களுக்கு? அவன் கெட்டவனாகவே இருந்தாலும் சேர்த்து கொண்ட பிற்பாடு அவன் கையில வச்சிருக்கிற கதையால ஓங்கிய மண்டையில அடிப்பவனாகவே இருந்தாலும் சரணம்னு வந்தவனை கைவிடுதல் கூடாது. சரணம்னு வந்துட்டா கைவிடவே கூடாது. அதைத்தான் சுக்ரீவனுக்கு ஒரு கதை சொல்லி சொல்றார் ராமன். அந்த கதையை சொல்லி நிறைவு செய்கிறேன். சுக்ரீவா இங்க வா, பக்கத்துல உட்காரு அப்படின்னார். அவன் பாவம் பக்கத்துல வந்து உட்காந்தான். என்ன ராமா அப்படின்னு நான் பக்கத்துல வந்து உட்காந்து, உனக்கு ஒரு கதை சொல்றேன், கோச்சிக்காதே, நீ ஒரு குரங்கு தானே அப்படின்னார். அதுல என்ன சந்தேகம்? வானரம் குரங்கு தான் நானு, அது என்ன சந்தேகம் உனக்கு அப்படின்னு கேட்டான் சுக்ரீவன். உடனே ராமன் கேட்டார், உனக்கு ஒரு குரங்க பத்தின கதை சொல்றேன் கேட்கறியா அப்படின்னா. எல்லாம் வாங்கடா கதை சொல்றாராம் அப்படின்னா சுக்ரீவன். எல்லா வானரங்களையும் கூப்பிட்டான். சொல்லு ராமா நீ அப்படின்னா. ஒரு காட்டுல ஒருத்தன் போய்கிட்டு இருந்தான், ஒரு வேடன் போய்கிட்டு இருந்தான். அந்த வேடன் ஏதோ ஒரு விலங்கை குறி வைத்தான். இவன் விலங்கை குறி வைக்கும் போது ஒரு விலங்கு இவனை குறி வைத்தது. ஒரு புலி இவனை குறி வச்சுது. ஓ, நல்ல வேட்டை தான், மனுஷன் ஒருத்தன் வந்திருக்கான், எங்க காட்டுக்கு வந்து எங்களையே அடிக்கிறத தொழிலா வச்சிருக்கியா நீ, உன்னை அடிச்சு சாப்பிட்றேன் பார் அப்படின்னுட்டு அது உரிமிக்கிட்டே அந்த புலி இவனை நோக்கி வந்தது. இவன் எங்கேயோ குறி வச்சிருந்தான், அப்படி திரும்பி பார்த்தான் பாருங்கோ, டே புலி வருதுறான்னு புரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு நேரமே இல்லை, அதை திருப்பி அந்த புலி மேல அம்பெய்வதற்கெல்லாம் நேரம் இல்லை. அது வேகமாக வருமா போல தெரிஞ்சுது. விட்டா போதும்னு இவன் ஓடுகிறான், எப்படியாவது தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று மூச்சிறைக்க ஓடி போய் ஒரு மரத்தை பிடிச்சு கிடுகிடுன்னு கிளைகள்லாம் பிடிச்சுக்கிட்டு ஏறி போயிட்டு மேல போய் உட்காந்து அப்பாடான்னு பெருமூச்சு வாங்குறான். புலி கீழே உரிமிக்கிட்டே வந்து நிக்குது. மேலே ஏறிட்டானா, சாயங்காலம் கீழே இறங்கித்தான் ஆகணும், இந்த காட்டிலேயே கொடுத்தனம் பண்ண போற நீ, பாக்குறேன்டா நான் ஒன்ன அப்படின்ட்டு அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது பாருங்கோ. அந்த சந்தர்ப்பத்திலே பக்கத்துல என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய காட்டு குரங்கு உட்கார்ந்து இருந்தது. குரில்லாலாம் சொல்றோம் பாருங்க, சிம்பான்சிலாம், அந்த மாதிரி ஒரு யாரா கொரட்டை விடுறதுன்னு பார்த்தா குரங்கு இவனையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. நடுங்கி போயிட்டான். ஐயோ, புலி கையில செத்தா கூட ஒரு மரியாதை இருந்திருக்கும், குரங்கு கையால செத்தா ஊரெல்லாம் அவன்டா அந்த குரங்கு கையால் அடிபட்டு செத்தானேன்னு பேச்சு வந்துடும், செத்தப்புறமும் பேரு மானம் எல்லாம் போயிடுமே, இப்படி அநியாயமாய் போச்சேன்னு ரொம்ப கவலைப்பட்டான். இப்படி அநியாயமா இருக்கேன்னுட்டு அந்த குரங்கு அவனை பார்த்து என்ன தெரியுமா சொல்லிச்சு? கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னுச்சு. நீ என் வீட்டுக்கு வந்த விருந்தாளின்னு சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? நீ என் வீட்டுக்கு வந்த விருந்தாளி, நீ என்கிட்ட சரணம்னு வந்திருக்க, உன்னை நான் கைவிட மாட்டேன், ஏதாவது சாப்பிட்டியா, இந்த பழம்லாம் சாப்பிடு அப்படின்னு பழமெல்லாம் கொடுத்துது. அவன் நல்லா லபக்குன்னு வாழைப்பழத்தெல்லாம் தோலை உரிச்சு வாயில போட்டு, விதுரர் கொடுத்தா மாதிரி இல்லை, தோலை வாயில போட்டுக்கல, பழத்தெல்லாம் வாயில போட்டு, இந்த ஆப்பிள் சாப்பிட்றியா சாப்பிடு, மாதுளம்பழம் சாப்பிட்றியா சாப்பிடு, எல்லாத்தையும் சாப்பிட்டான். இங்கேயே படுத்துக்கோ, புலி போன அப்புறம் போலாம், நீ கொஞ்ச நாள் படுத்துக்கோ. இவன் நல்லா களைப்பு ஓடி வந்தது, படுத்து தூங்கிட்டான். புலி குரங்கு கிட்ட பேச ஆரம்பிச்சுது. பார், நீயும் விலங்கு நானும் விலங்கு, ஒருத்தனுக்கு இடம் கொடுத்துருக்கியே, அவன் பொதுவான விரோதி, நமக்கு பொதுவான எதிரி, எனக்கு எதிரி உனக்கும் எதிரி, அவனை பிடிச்சு தள்ளிடு, நான் அடிச்சு தின்னுட்டு என் வழி போய்கிட்டே இருக்கேன். குரங்கு பேசியது, நீ பேசுறது ரொம்ப தப்பு, நம்மிடத்திலே அடைக்கலம் புகுந்தவனை ஒருபோதும் கைவிடுதல் கூடாது, நான் உசுரவனாலும் விடுவேன், அவனெல்லாம் காட்டி தர மாட்டேன், நீ போ அப்படின்னுச்சு. இது என்னடா அது பழக தெரியாத குரங்கா இருக்கு, சரி பாப்போன்னுட்டு அது அங்கேயே சுத்தி வருகிறது. கொஞ்ச நேரத்துல இவன் எழுந்துட்டான், தூக்கம் கலைஞ்சு அப்படியே அப்பாடான்னு அப்படியே சோம்பல் முடிச்சுக்கிட்டே எழுந்தான். பார்த்தா குரங்கு பக்கத்துல நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு, அதுக்கு தூக்கம் வந்துருச்சு, அது தூங்கி போச்சு போல் இருக்கு. இவன் உட்காந்து இருந்தான். புலி இவங்கிட்ட பேசியது, இதோ பாருப்பா, உன்னை அடிச்சு சாப்பிடணும் தான் வந்தேன், என்னோட பாக்கியத்துல உன்னை சாப்பிட்றதுக்கு எழுதி வைக்கல, ஆனா எனக்கு பசி இருக்கு, அந்த குரங்கையாவது பிடிச்சு தள்ளு, தூங்கும் போது அடிக்கிறது ஈஸி, முழிச்சுக்கிட்டு இருந்தா என்னால எதுவும் செய்ய முடியாது, காலால ஒரு எத்து ஒரு உதச்சேன்னு வச்சுக்கோ, அது கீழே வந்து விழும், நான் அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு நான் போய்கிட்டே இருக்கேன். இந்த ஒப்பந்தம் இவனுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அவன் பார்த்தான், குரங்கு இருந்து என்ன செய்ய போகுதுன்னு நினைச்சான். மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு தப்பான அபிப்பிராயம் என்ன தெரியுமா? யாரை பார்த்தாலும் இவரெல்லாம் ஏன் இன்னும் இருக்காருன்னு நினைப்பான். இது எவ்வளவு பெரிய தப்பு, யோசிச்சு பாருங்க. பல பேரை பார்த்தா அப்படி நினைப்பான் அவன். இதெல்லாம் எதுக்கு தான் வச்சிருக்காங்களோ தெரியல. சரி, ஒன்னு எதுக்கு வச்சிருக்காங்க? அதுக்கு தான் அவரையும் வச்சிருக்காங்க. இவன் நம்மள எத்தனை பேர் நினைப்பான்னு நமக்கு என்ன தெரியும்? யோசனை பண்ணி பாருங்க. இவர் ஏன் இருக்காருன்னு நம்மளை பார்த்து இப்போ ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அவர் நினைச்சு தெரிஞ்சா நம்ம போய் கேட்ப மாட்டோமா? நான் இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்க வீட்டுல வந்து சோறு வாங்கி திங்கிறேன் கேட்ப மாட்டோமா? ஆனா மனுஷன் அப்படித்தான் நினைப்பான். பெரும்பாலோரை பார்த்தான்னா இவனுக்கு ஒருத்தர் ஆகலைன்னா அவரெல்லாம் ஏன் தான் இருக்காரோன்னு விடுவான், அந்த அளவுக்கு போடுவான், அவர் இருக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு போடுவான். மனுஷன் பார்த்தான், குரங்கு வாழ்ந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, புலி நீ கவலைப்படாத, நான் குரங்கை பிடிச்சி தள்ளுறேன், ஆனா என்ன ஒன்றும் செய்யக்கூடாது,
அது புலி என்ன தெரியுமா சொல்லிச்சு, உங்களை மாதிரி கிடையாது, வாக்கு கொடுத்தா கொடுத்தது தான், உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் நான், நீ அதை பிடிச்சி தள்ளு அப்படின்னா இவன் உதச்சான் பாருங்க, அது கீழே விழும்போதே எழுந்து கொண்டு விட்டது. எழுந்த வேகத்துல கையில் அப்படியே எதனா கிளை கிடைக்குமான்னு துழாவிச்சு பாருங்க, ஒரு கிளை கிடைச்சது. அந்த கிளையை பற்றி கொண்டு ஜம்முன்னு வந்து இவன் பக்கத்திலேயே வந்து உட்காந்தாச்சு. இப்போ அவனையே முறைச்சு பார்க்குது. அவன் புரிஞ்சுக்கிட்டான், இனிமே சும்மா விடாது நம்மள, ஏன்னா நாம துரோகம் பண்ணியிருக்கோம். துரோகம் பண்ணவன அந்த குரங்கு இப்போ விட போறது கிடையாது. சரி, இந்த குரங்கு புலியுமா சேர்ந்து நம்மளை அடிச்சு கொல்ல போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் பாருங்க. குரங்கு ஒரே வார்த்தை சொல்லிடுச்சு, மொத்த மானிட சமுதாயத்துக்கும் ஒரு பெரிய சம்மட்டி அடி கொடுத்தது. என்ன தெரியுமா சொல்லிச்சு, நீ மனுஷனானபடியினால உன் புத்தியை காண்பிச்சுட்ட, நான் குரங்கு உன்ன மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. மனுஷ புத்தியை காண்பிச்சுட்டே கடைசியில உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பிடிச்சி தள்ளிட பத்தியா நீ, அதுக்காக நான் இப்போ உன்னை பிடிச்சு தள்ள மாட்டேன். என்ன இருந்தாலும் என்னிடத்திலே நீ அடைக்கலம் நாடி வந்தவன், உன்னை காப்பதே என் கடமைன்னு ஒரு குரங்கு சொல்லியது. இந்த கதையை ராமன் சுக்ரீவனுக்கு எடுத்து சொல்றார். சுக்ரீவன் பொறுமையா கேட்கறான், அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, என்னது அப்புறம் என்ன ஆச்சா, நீயும் குரங்கு தானே, நீ மட்டும் விபீஷணனை அடிக்கணும் கொல்லணும்னு சொல்றிய, நியாயமானு கேட்டார். அந்த குரங்குக்கு இருக்கிற பண்பு உன்னிடத்துல ஏன் இல்லாம போனது அப்படின்னு கேட்டார். சுக்ரீவன் அப்பதான் புரிந்து கொண்டான், ஆமா நான் பண்ணது தப்பு தான், நானே போய் அழைச்சிட்டு வரேன்னா. பெருமான் சொன்னார், ஆனையை நம் ஹரிஸ்ரேஷ்ட, நீ போ அவனை அழைத்து கொண்டு வா, நீதான் அவனை அழைத்து கொண்டு வர வேண்டும்னார். சுக்ரீவன் போய் விபீஷணனை ராமன் கிட்ட அழைச்சிட்டு வரான். இதுதான் பெருமானுடைய பெரிய சாமர்த்தியம், அவருடைய ஆற்றல் பாருங்க. வேண்டான்னு சொன்னவனையே வேணும்னு சொல்லும்படி இசைய வைத்து, எவன் வேண்டாம்னு சொன்னானோ அவனையே போய் அழைச்சிக்கிட்டு வர சொன்னார். அவனே போய் அழைச்சிக்கிட்டு வந்தான். இவன் நம்மோடையே இருக்கட்டும் என்று விபீஷணனை அழைத்து கொண்டு வந்தான் என்பது சரித்திரம். இது விபீஷண சரணாகத்திய ஓரளவு சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். ராமன் சொன்ன வார்த்தை, சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே, ஒரு தடவை ஸ்ரீராம சரணம் என்று ஒருவன் சொல்லுவானே யாகில், நிறைய தடவை சொல்லணும்னு அவர் சொல்லவே இல்லை, ஒரு தடவை ஸ்ரீராம சரணம் என்று ஒருவன் சொல்லுவானேயாகில் அவனை காப்பதே என்னுடைய விரதம் என்று விரதம் பூண்டு நான் ரட்சிப்பேன்னார். எப்படி? அவனை காப்பதே என்னுடைய விரதம் என்று விரதம் பூண்டு அவனை நான் ரட்சித்துக் கொண்டிருப்பேன் என்று பெருமான் சூளுரைத்திருக்கிறான். சக்ருதேவ பிரபன்னாய, சக்ருதுனா ஒரு தடவைன்னு அர்த்தம். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே, ராமா நான் உன்னுடையவன் நீயே கதி என்று ஒரு கால் சொன்னவரையும் எப்போதைக்குமாக ரட்சிக்கிறவனாக ராமச்சந்திர மூர்த்தி திகழ்கிறாருங்கிறது அவருடைய தன்னிகரில்லா பெருமைகளிலே ஒன்று. அந்த ராமனுடைய சரித்திரம்ங்கிறது அது பெரிய அமிர்தம். அது அந்த அமிர்தம் இருக்கிறதே, அது அள்ள அள்ள பருக பருக திகிட்டாத அமுதம், குறையாத அமுதம். எத்தனை பருகினாலும் போதும் என்கிற எண்ணம் நமக்கு ஏற்படாது. பல இன்சுவையே வடிவெடுத்த கதைகளை தன்னகத்தே கொண்டிருக்கிற அந்த ஸ்ரீராமாயணம் வேத வேதாந்த கருத்துக்களை நமக்கு தெளிவாக உணர்த்துவதற்காக விளக்குவதற்காக புறப்பட்ட ஒரு மிகச்சிறந்த காவியம். ஒரு தோட்டம் மாதிரி இருக்கிற காவியம். இது ரொம்ப அழகா சொல்லுவா. அந்த தோட்டம் மாதிரி இருக்கிற துளசிதாசர் சொல்றார், ராமாயணத்தை ஒரு தோட்டம்னு வச்சுக்கோங்க. அந்த தோட்டத்திலே பல பூக்கள் பூத்திருக்கின்றன. அந்த பூக்கள் என்னன்னா ராமனுடையவும் சீதையினுடையவும் நற்பண்புகளே அங்கே மலர்களாக பூத்து தொங்குகின்றன, பூத்து குலுங்குகின்றன. அந்த தோட்டத்துல யார் உலவுகிறார்கள்னா 2 பேர் உலவராளாம். ஸ்ரீராமாயணம்ங்கிறது ஒரு தோட்டம். அங்க இருக்கிற பூக்கள் பெருமானுடையவும் பிராட்டியினுடையவும் அருமையான குணங்கள். அந்த தோட்டத்திலே உலவுகிறவர்கள் 2 பேர்னார். அந்த 2 பேர் யார் யாரு? ராமர் சீதை தான் மலர்களாகவும் மணங்களாகவும் இருக்கிறார்கள். மலர்களாக இருப்பது ராமனும் சீதையும், மணங்களாக இருப்பவை அவர்களுடைய குணங்கள். அந்த தோட்டத்திலே உலவுகிற 2 பேர் யாருன்னா, ஒருத்தருக்கு வால்மீகின்னு பேரு, இன்னொருத்தருக்கு ஹனுமான்னு பேரு. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத மஸ்தகாஞ்சலி பாஷ்பமாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம்னு சொல்லுவார்கள். எங்கெங்கெல்லாம் ராமநாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கங்கெல்லாம் தலைக்கு மேலே கரங்களை குவித்து கொண்டு ஆனந்த பாஷ்பத்தோடு கண்ணீர் விட்டுக்கொண்டு உடலெல்லாம் அந்த ரோமாஞ்சகமாயின்னு சொல்லுவார்கள். மயிர் கூச்சரியும்படியான நிலைமைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிலைமையிலே அமர்ந்து கொண்டு ராமாயணத்தை ராம வைபவத்தை கேட்கிற மிகச்சிறந்த ராம பக்தர் யாரு? ஹனுமான் தான். அவரை போல பலசாலியும் கிடையாது, அவர்கிட்ட ராமான்னு சொல்லிட்டா அவரை போல மென்மையானவரும் கிடையாது. இதுதான் அவருக்கு இருக்கிற மிகச்சிறந்த